வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சாந்தி நிலையம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் வயல்வெளிகள். கதிரவனின் பொன்னிற ஒளிபட்டு நெல்மணிகள் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த நெடுஞ்சாலையின் வளைவில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதன் அருகில் ஒரு பெயர் பலகை இருந்தது. அதில் தாண்டவன் கோட்டை என்று எழுதி அம்புக்குறி வரையப்பட்டிருந்தது. அம்புக்குறி காட்டிய திசையில் அந்த SUV கார் ஆலமரத்தின் வழியாக வளைந்து சென்றது. சாலையின் ஒரு புறத்தில் மல்லிகை தோட்டமும் மறுபுறத்தில் உலர்ந்த வைக்கோற் போர்களும் இருந்தது. மல்லிகையின் நறுமணமும் வைக்கோலின் வாசனையும் கலந்து நாசியை துளைத்தது. அந்த காரின் உள்ளே CBI அதிகாரி பெஞ்சமின் இருந்தார். டீப் ஒயின் ஷர்ட் வித் ஒயிட் பேண்ட் அணிந்து கொண்டு கூர்மையான அவரின் விழிகளை சன்கிளாஸ் போட்டு மறைத்து கொண்டு கம்பீரமாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் நமது காவியா மற்றும் அஞ்சலி உட்கார்ந்திருந்தார்கள். சாஃப்ட் லாவெண்டர் வித் ஒயிட் குருதி அணிந்து கொண்டு கேஸ் ஃபைலை பார்த்து கொண்டு வந்தாள் காவியா. அவளுக்கு அருகில் ரோஸ் பிங்க் வித் சான் குருதி அணிந்து கொண்டு காரின் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் அஞ்சலி. இந்த ஊர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, மனசுக்கு நிறைவா நிம்மதியா இருக்கு என்று அஞ்சலி சொன்னதும் பெஞ்சமின் சிரித்து கொண்டே கேட்டார். அப்படியா? ஆமா சார், கொலை அல்லது மோசடிக்கான இடம் மாதிரி தெரியல. நம்மள நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான். வெளிப்படையா தெரியற விஷயங்களை வச்சு யாரையும் எதையும் எடை போடக்கூடாது. ஏன்னா உண்மையான சுயரூபம் தெரியும் போது நம்மால அதை தாங்கிக்க முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா அஞ்சலி, தீமை எப்போதும் சத்தமிடாது. அமைதியா மெதுவா அதோட வேலைய முடிச்சிரும். நாம தான் கவனமா இருக்கணும் என்று பெஞ்சமின் சொல்லவும் கார் நிற்கவும் சரியாக இருந்தது. காவியாவும் அஞ்சலியும் கேட்டார்கள். என்னாச்சு சார்? ஒன்னும் ஆகல, நாம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் என்று சொல்லிக்கொண்டே பெஞ்சமின் காரில் இருந்து இறங்கினார். காவியாவும் அஞ்சலியும் காரின் ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். பெரிய உயரமான இரும்பு கேட்டு இருந்தது. அதன் பக்கவாட்டு வெளிசுவற்றில் சாந்தி நிலையம் என்று எழுதியிருந்தது. கேட்டின் வழியே அவர்களின் கண்கள் ஊடுருவின. உள்ளே விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து பறந்து விரிந்த ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அஞ்சலியின் வாய் அவளையும் அறியாமல் ஆச்சரியத்தில் திறந்தது. அவளை தொட்டாள் காவியா. அஞ்சலி திரும்பி பார்த்தாள். ப்ளீஸ் க்ளோஸ் த ஷட்டர் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி வாயை மூடினாள். பின் சொன்னாள், ஏ காவியா, இந்த மாதிரி அரண்மனை எல்லாம் நான் சினிமாவில தான் பார்த்திருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். நான் மட்டும் விடிஞ்சா எந்திரிச்சா தினமும் பாக்குறேனா? இல்ல காவியா, அது அதான் வந்தாச்சுல. பேசாம அமைதியா வா. நாம லாயர்ஸ். இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாம படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க என்று காவியா சொன்னதும் அஞ்சலி அமைதியானாள். இருவரும் காரிலிருந்து இறங்கினார்கள். கேட்டின் வாயிலில் இருக்கும் வாட்ச்மேன் கந்தசாமியின் அருகே சென்றார் பெஞ்சமின். சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சார், நான் நல்லாத்தான் இருக்கேன். பெரிய ஐயாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க அண்ணே, நம்ம பெரிய ஐயாவோட கவலைய தீக்கதான் நான் சென்னையில இருந்து இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க பேரு காவியா, இவங்க பேரு அஞ்சலி. 2 பேரும் திறமையான வக்கீல் என்று வாட்ச்மேன் கந்தசாமியிடம் காவியாவையும் அஞ்சலியையும் பெஞ்சமின் அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களை பார்த்து கந்தசாமி கையெடுத்து கும்பிட்டான். காவியாவும் அஞ்சலியும் பதிலுக்கு கும்பிட்டார்கள். அவர்களை பார்த்து கந்தசாமி சொன்னான், அம்மா, நீங்க தான் எங்க பெரிய ஐயாவோட பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். கண்டிப்பா எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்றோம் என்று காவியாவும் அஞ்சலியும் ஒன்றாக சொன்னார்கள். கந்தசாமி சிரித்துக்கொண்டே கேட்டை திறந்தான். பின் மூவரும் காரில் ஏறினார்கள். கார் கேட்டின் வழியே உள்ளே சென்றது. இருபுறமும் பழங்கால முன்னோர்களின் சிலைகள் இருந்தது. பழமையான காலத்தால் அழியாத கம்பீரமான மாளிகை அவர்களை வரவேற்றது. அந்த வாசலின் இருபுறமும் செட்டிநாட்டு தூண்கள்.
தேக்கு மரத்தால் ஆன கதவு. அதில் கை போல் பிடிமானம் இருந்தது. அதன் பக்கத்தில் பெரிய சாவி துவாரம் இருந்தது. கதவை திறந்து கொண்டு பெஞ்சமின் உள்ளே சென்றார். அவர் பின்னால் காவியாவும் அஞ்சலியும் சென்றார்கள். அங்கே உள்ள முற்றத்தில் கருப்பு வெள்ளை சதுரங்க காய்கள் அழகாக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சதுரங்க பலகை கல்லால் செதுக்கப்பட்டிருந்தது. வாவ், ஜெஸ்போர்டு வித்தியாசமா இருக்கே, இப்படி ஒரு சிலைய நான் பார்த்ததே இல்லையே என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னாள். அணுவா ரசிச்சு இந்த சிலைய செதுக்கியிருக்காங்க, ஃபென்டாஸ்டிக் என்று அஞ்சலி சொன்னதும் பெஞ்சமின் சிரித்து கொண்டே சொன்னார். ஆமா, இப்போ நாம பார்க்க போற இந்த வீட்டோட ஜெமீன்தார் தான் பல ஊர்கள இருந்து தலை சிறந்த சிற்பிகளை வர வச்சு இத செதுக்குனாரு. ஓ ரியலி? ஏன் சதுரங்க பலகைய சிலையா செதுக்கி வச்சிருக்காரு? இந்த வீட்டோட பாரம்பரியமே இந்த சதுரங்கம்தான் என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பெஞ்சமின் மேலும் சொன்னார், இந்த வீட்டு வாரிசுங்க எல்லாருக்கும் இந்த வீட்டோட ஜெமீன்தார் இந்த சதுரங்க விளையாட்டை கத்து கொடுத்திருக்காரு. இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்ன்ற விதிகளை மட்டும் சொல்லித் தரல, இந்த விளையாட்டோட தத்துவத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. தத்துவமா? செஸ் கேம்ல என்ன தத்துவம் இருக்கு என்று அஞ்சலி கேட்டதும் பெஞ்சமின் சிரித்து கொண்டே சொன்னார், இருக்கு. செஸ் கேம்ல இருக்கிற ஒவ்வொரு பீசஸும் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆட்கள். ஆனா ராஜாவா ஒருத்தர் தான் இருக்க முடியும். அது மாதிரி இந்த ஜெமீனுக்கு வாரிசா ஒரு ஆள் தான் இருக்க முடியும் என்று பெஞ்சமின் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த வீட்டில் வேலை பார்க்கும் நாராயணன் வந்தார். வயது முதிர்ந்தவர். பரம்பரையாக அவரின் குடும்பத்தார்கள் இந்த ஜெமீனுக்கு விசுவாசமான ஊழியர்களாக இருக்கிறார்கள். பெஞ்சமினை கண்டதும் அவரின் கண்களில் சந்தோஷம் மின்னியது. வா பெஞ்சமின், நல்லா இருக்கியா என்று அவர் கேட்டுக்கொண்டே பெஞ்சமின் அருகில் வந்தார். வயது முதிர்வின் காரணமாக அவரின் குரல் நடுங்கியது. கைகாலெல்லாம் நிலையாக நிற்க முடியாமல் நடுங்கியது. நான் நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கென்ன, நல்லாத்தான் இருக்கேன். ஆனா எஜமான் தான். கவலைப்படாதீங்க ஐயா, அதுக்குத்தான் இவங்கள சென்னையிலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி காவியா அஞ்சலியை நாராயணனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பெஞ்சமின். பின் நாராயணன் சொன்னார், எஜமா தினமும் சாயந்தரம் இந்த கருங்கல் சிலைக்கிட்ட வந்து உட்கார்ந்துப்பாரு. இறந்து போன அவரோட பெரிய மருமகளை நினைச்சு அழுவாரு. காணாம போன அவரோட பேரனை நினைச்சு வருத்தப்படுவாரு. இந்த சதுரங்கத்துலதான் அவருக்கு தேவையான பதில் இருக்குன்னு அவரு நம்புறாரு. ஆனா அந்த பதில அவரால கண்டுபிடிக்க முடியல என்று நாராயணன் சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், ஓ, அப்போ உண்மையிலேயே இந்த சதுரங்க விளையாட்டுலதான் பதில் இருக்கா? அது எனக்கு தெரியாதுமா. ஆனா இந்த விளையாட்டு மூலமாதான் நீங்க உண்மைய கண்டுபிடிக்கணும் என்று நாராயணன் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் அந்த சதுரங்க கல் சிலையை பார்த்தார்கள். இது விளையாட்டல்ல, மர்மம் என்பது அவர்களுக்கு புரிந்தது. பின் நாராயணன் சொன்னார், வாங்க எஜமான பார்க்க போகலாம் என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார். அவர் பின்னால் மூவரும் சென்றார்கள். எதிரொலிக்கும் தாழ்வாரங்கள் வழியாக அவர்களை அழைத்து சென்றார் நாராயணன். அந்த தாழ்வாரங்களில் முன்னோர்களின் உருவப்படங்கள் வரையப்பட்டு இருந்தது. நிசப்தமாக இருந்தது. அந்த அமைதியை குலைக்கும் வகையில் துருப்பிடித்த சர விளக்குகள் காற்றில் ஆடி கிரீச்சு ஒலியை எழுப்பியது. அது எதிரொலித்து அந்த தாழ்வாரத்தையே அதிரச் செய்தது. அஞ்சலிக்கும் காவியாவுக்கும் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. பெஞ்சமின் அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்தார். நாராயணன் சொன்னார், பயப்படாதீங்கம்மா, காத்துக்கு ஆடுது, வேற ஒன்னும் இல்ல என்று நாராயணன் சொல்லிக்கொண்டே முன்னோக்கி நடந்தார். காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவர் பின்னாலேயே நடந்தார்கள். அந்த மண்டபத்தின் கடைசியில் ஓர் அறை இருந்தது. அதில் தூசி படிந்த பழங்காலத்து சீலிங் ஃபேன் கடகட என்று சுத்திக் கொண்டிருந்தது. அதன் கீழ் ஓர் ஈசி சேரில் ஜெமீன்தார் ராஜா ரகுநாதமூர்த்தி உட்கார்ந்திருந்தார். ஒரு காலத்தில் அவரின் கட்டளையே சாசனமாக இருந்தது. ஆனால் இன்று சதுரங்க விளையாட்டில் எதிரியால் உடைந்து வீழ்த்தப்பட்ட ராஜா போல் பலவீனமாக இருந்தார். பெஞ்சமினை பார்த்ததும் அவர் கண்கள் பிரகாசித்தது.
பெஞ்சமின், வந்துட்டியா? எப்படிப்பா இருக்க என்று ராஜா ரகுநாதமூர்த்தி கேட்டதும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் பெஞ்சமின். பின் ஜெமீன்தாரின் காலுக்கு அருகில் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டு அவரின் கையை பிடித்து கொண்டு பெஞ்சமின் கேட்டார், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கென்ன, இருக்கேன். நீ ஏன் இவ்வளவு நாளா என்ன வந்து பாக்கல? என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஐயோ, உங்களை மறக்க முடியுமா? மத்தவங்க என்ன ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்லாதவன்னு நினைச்சு என் கையில தொடப்பத்தை கொடுத்து வேலைக்கு அனுப்பும்போது நீங்க தானே அதை தடுத்து என் கையில புத்தகத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்க. யாரும் இல்லாத எனக்கு எல்லாமா இருந்தது நீங்க தானே. உங்களை மறக்க முடியுமா? ஒரு முக்கியமான கேஸு, அதான் லீவு கிடைக்கல, அதனாலதான் வர முடியல என்று பெஞ்சமின் சொன்னதும் அவர் தலையில் கை வைத்து தடவினார் ராஜா ரகுநாதமூர்த்தி. பின் அவரின் கண்கள் மெல்ல காவியா மற்றும் அஞ்சலி பக்கம் திரும்பியது. பெஞ்சமினை பார்த்து கேட்டார், இவங்கதான் நீ சொன்ன அந்த 2 பெண் வக்கீல்களா? ஆமா, இவங்க நீதிமன்றத்துல வாதாடுற சராசரி வக்கீல்கள் மாதிரி இல்ல. இவங்க ஆர்கியூ பண்ணி எதிரிய தோற்கடிக்கிறவங்களும் இல்ல. மறைஞ்சிருக்கிற உண்மைய வெளியில கொண்டு வரவங்க. ஆர்ப்பாட்டம் இல்லாம உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிற திறமையான வக்கீல்க என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியா முன்னோக்கி வந்தாள். சார், நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறோம். எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்கு செய்யறோம். ஆனா எங்களுக்கு வேண்டியது நேர்மை, 100% உண்மை என்று காவியா சொன்னதும் ராஜா ரகுநாதமூர்த்தி கேட்டார், ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற உண்மையில என் குடும்பத்தார் யாராவது, என் பேர பிள்ளைகளோ அல்லது மகன் மகளோ யாராவது தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரிய வந்தா என்று ராஜா ரகுநாதமூர்த்தி கேட்டதும் அஞ்சலி சொன்னாள், அப்போ கண்டிப்பா எங்களுக்கு 100% உண்மை தெரியணும். அப்பதான் உங்க பிரச்சனைக்கு எங்களால தீர்வு சொல்ல முடியும் என்று அஞ்சலி சொன்னதும் ராஜா ரகுநாதமூர்த்தி அந்த அறையில் இருக்கும் தேக்கு மரத்தாலான ஒரு சதுரங்க பலகையை காட்டினார். அதனை மூவரும் பார்த்தார்கள். அதில் இருந்து இந்த குடும்பத்தின் கதை ஒரு சதுரங்க விளையாட்டு போன்றது. துரோகம், உத்தி, தியாகங்கள் எல்லாம் கலந்த ஒரு கதை. இதில் மூளைக்கு வேலை கொடுத்து உண்மையை கண்டுபிடித்து ராஜா ரகுநாதமூர்த்தியின் கவலையை போக்க வேண்டும் என்று காவியாவுக்கும் அஞ்சலிக்கும் புரிந்தது. பின் ராஜா ரகுநாதமூர்த்தி சொன்னார், ஒரு காலத்துல நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சதுரங்கம் விளையாடுவோம். என் பசங்க பேர பிள்ளைங்கன்னு இந்த வீடே கலகலன்னு இருந்துச்சு. என் பேரன் விக்ரமனுக்கு இந்த சதுரங்க விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் கண்கள் கலங்கியது, குரல் நடுங்கியது. பின் பெஞ்சமினை பார்த்து சொன்னார், இப்ப புதுசா வந்திருக்கிற விக்ரமன் தான் என்னோட பேரன்னு எனக்கு தோணுது. இத நான் சொன்னா எல்லாரும் எனக்கு வயசாயிடுச்சு, புத்தி மங்கிருச்சு, பைத்தியம்னு சொல்றாங்க என்று அவர் சொல்லும் பொழுது பெஞ்சமின் கண்கள் கலங்கியது. அவரின் கையை ஆதரவாக பிடித்தான். அவர் மேலும் சொன்னார், ஆனா எனக்கென்னவோ என் உள்ளுணர்வு சொல்றதான் சரின்னு படுது. ஆனா அதை நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இல்ல. அதை எப்படி கண்டுபிடிச்சு நான் நிரூபிக்க போறேன் என்று ராஜா ரகுநாதமூர்த்தி சொன்னதும் பெஞ்சமின் சொன்னார், கவலைப்படாதீங்க, அதுக்குத்தான் நாங்க வந்திருக்கோம். உண்மைய ஆதாரத்தோட கண்டுபிடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சதுரங்கத்துல ஒரு ராஜா எப்படி யோசிப்பாருன்னு எனக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. என் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் எப்படி என்னோட நன்றி கடனை திருப்பி செலுத்த போறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா உங்க பிரச்சனைய நாங்க தீர்த்து வைப்போம் என்று பெஞ்சமின் சொன்னதும் ராஜா ரகுநாதமூர்த்தி கேட்டார், ஆனா எப்படி பெஞ்சமின்? 2 பேரும் பார்க்க என்ன மாதிரியே இருக்காங்க. ஒருத்தன் என்ன மாதிரியே பேசுறான், ஒருத்தன் என்ன மாதிரியே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறான். ஆனா ஒருத்தன் மட்டும்தான் என்னோட உண்மையான பேரன். அவனை எப்படி கண்டுபிடிப்ப என்று ராஜா ரகுநாதமூர்த்தி கேட்டதும் பெஞ்சமின் அந்த தேக்கு மர சதுரங்க பலகையை பார்த்தார். அதில் கருப்பு ராணி கீழே விழுந்து கிடந்தது. வெள்ளை ராஜா பலகைக்கு வெளியே விழுந்து கிடந்தது. அதனை பார்த்து சிரித்து கொண்டே பெஞ்சமின் சொன்னார், அப்போ நாம மறுபடியும் ஒரு புது விளையாட்ட ஆரம்பிப்போம். இந்த முறை உண்மைதான் நம்ம ஆப்போனன்ட் அண்ட் வி வில் செக்மேட் இட் என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் தம்ஸ் அப் காட்டினார்கள்.
அத்தியாயம் 2. ராஜா ரகுநாதமூர்த்தி ஜெமீன்தார், பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி. அவருக்கு 2 மகன்கள் 2 மகள்கள். பெரிய மகன் பெயர் நாகேந்திரன், அவரின் மனைவி பெயர் மங்களம். அவர்களுக்கு ஒரு மகன், அவன் பெயர் விக்கிரமன். 2வது மகன் பெயர் ஜெயசிம்மன், அவரின் மனைவி பெயர் பரிமளம். அவர்களுக்கு ஒரு மகன், அவன் பெயர் பூபதி. 3வது மகள் பெயர் கோதை நாச்சியார், அவளின் கணவன் பெயர் சுந்தரமூர்த்தி. அவர்களுக்கு ஒரு மகள், பெயர் மீனலோஷினி. 4வது மகள் பெயர் அபிராமி, அவளின் கணவன் பெயர் மகேந்திரன். அவர்களுக்கு ஒரு மகள், அவள் பெயர் யாழினி. ராஜா ரகுநாதமூர்த்தியின் பெரிய மகன் நாகேந்திரனும் அவரின் மனைவி மங்களமும் கார் விபத்தில் இறந்து விட்டார்கள். சிறு வயதிலேயே அவர்களின் மகன் விக்கிரமன் அந்த அரண்மனையை விட்டு ஓடிவிட்டான். பெரிய மகன் மருமகள் மரணத்திலும் பேரன் விக்கிரமன் வீட்டை விட்டு சென்றதிலும் ராஜா ரகுநாதமூர்த்திக்கு சந்தேகம் தோன்றியது. பேரன் விக்கிரமனை ஆட்கள் மூலம் தேடினார். ஆனால் அவன் கிடைக்கவில்லை. இறுதியாக சொத்துக்கள் அனைத்தையும் மூத்த பேரன் விக்கிரமன் பேரில் எழுதி வைத்து விட்டார். அதன் பிறகு பல ஆண்டுகள் கழிந்து விட்டது. 6 மாதத்திற்கு முன்பு ஒருவன் வந்தான். நான் தான் விக்கிரமன், உங்கள் பேரன் என்று ராஜா ரகுநாதமூர்த்தியிடம் சொன்னான். முதலில் சந்தேகமாக இருந்தாலும் பேரன் கிடைத்துவிட்டான் என்ற சந்தோஷம் சந்தேகத்தை மறக்கடித்தது. ஆனால் அவரின் சந்தோஷம் ஒரு வாரம் கூட நீடிக்கவில்லை. ஆம், அந்த வார இறுதியில் ஒருவன் வந்தான். நான் தான் விக்கிரமன், உங்கள் பேரன் என்று ராஜா ரகுநாதமூர்த்தியிடம் சொன்னான். பாவம் ஜெமீன்தார், அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இருவரும் பார்ப்பதற்கு அவரைப் போலவே இருந்தார்கள். இருவரின் பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தது. கடந்த கால வாழ்க்கை பற்றி இருவரும் ஒரே மாதிரி பதில் சொன்னார்கள். ராஜா ரகுநாதமூர்த்தியின் மனம் குழப்பமடைந்தது. யார் உண்மையான பேரன், யார் உண்மையான வாரிசு, யார் சாந்தி நிலையத்தின் அடுத்த ஜெமீன்தார், யார் அந்த அரண்மனையின் அடுத்த ராஜா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல்தான் ஜெமீன்தார் மனம் உடைந்து போனார். தவறானவன் கைக்கு இந்த ஜெமீன் போகக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். விக்கிரமனில் உண்மையான விக்கிரமனை கண்டுபிடிக்கத்தான் பெஞ்சமின் காவியா மற்றும் அஞ்சலியை அழைத்து கொண்டு சாந்தி நிலையத்திற்கு வந்திருக்கிறார். காவியா அஞ்சலியிடம் பேசிய பிறகு ராஜா ரகுநாதமூர்த்திக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை வந்துவிட்டது. பின் அவரின் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்து காவியா மற்றும் அஞ்சலியை அறிமுகம் செய்து வைத்தார் ஜெமீன்தார். இவர்கள் வந்தது அவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை என்பது அவர்களின் முகம் காட்டி கொடுத்து விட்டது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சும்மாவா சொன்னார்கள்? இருந்தாலும் ஜெமீன்தாருக்காக கடமைக்கே என்று காவியா அஞ்சலியை வரவேற்றுவிட்டு உள்ளே சென்று விட்டார்கள். மறுநாள் காலை அழகான மலர்களின் மேல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது மூடுபனி. உதய சூரியனின் ஒளிப்பட்டதும் மெல்ல மெல்ல கரைந்து போனது. பழங்கால கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக ஆதவனின் பொற்கிரணங்கள் ஊடுருவி அந்த அரண்மனையை பொன்னிறமாக மாற்றி தகதகவென்று ஜொலிக்க வைத்து கொண்டு இருந்தது. ஆனால் சாந்தி நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக பெரும் அமைதி நிலவியது. முற்றத்தில் கல்லால் செதுக்கப்பட்ட சதுரங்க பலகையின் மேல் ஆதவனின் பொன்னிற கதிர்கள் பட்டு ஒளிர்வதை பார்த்து கொண்டிருந்தார் சிபிஐ அதிகாரி பெஞ்சமின். டார்க் கிரீன் ஷர்ட் வித் கிரீம் பேண்ட் அணிந்து கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இண்டிகோ வித் சில்வர் பார்டர் புடவையை அணிந்து கொண்டு காவியா வந்தாள். அவள் பின்னே ரஸ்ட் ஆரஞ்சு வித் பிளாக் பார்டர் புடவை அணிந்து கொண்டு அஞ்சலி வந்தாள். இருவரும் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருந்தார்கள். அவர்களின் காலடி ஓசை கேட்டு பெஞ்சமின் மெதுவாக திரும்பி பார்த்தார். அவர்களை பார்த்து புன்னகையோடு கம்பீரமாக சொன்னார், இன்னையிலிருந்து நம்மளோட சதுரங்க ஆட்டம் ஆரம்பம். சதுரங்க விளையாட்டுல ஃபர்ஸ்ட் மூவ் ரொம்ப முக்கியம். அதுதான் அடுத்தடுத்த நகர்வுக்கான வழிய நமக்கு காட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொரு விதமான செஸ் பீசஸ் நாம கவனமா நகர்த்தணும். அப்பதான் அதாவது உண்மையான விக்ரமனை கண்டுபிடிக்க முடியும் என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் சரி என்று தலையாட்டினார்கள். காவியா வேகமாக அங்கிருந்து சென்றாள். எப்படி எங்கிருந்து விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவள் நேற்றே ஒரு முடிவெடுத்திருந்தாள். அதன்படி செயல்பட ஆரம்பித்தாள். நேரே ஜெமீன்தார் ராஜா ரகுநாதமூர்த்தியின் ஸ்டடி ரூமில் இருந்த ஒரு பழைய அலமாரியின் அருகே சென்றாள். அது முழுவதும் தூசி படிந்திருந்தது. அதன் மேல் தொங்கிக் கொண்டிருந்த ஒட்டடைகளை கையால் அகற்றிவிட்டு அலமாரியை திறந்தாள். அதில் இருக்கும் ஃபைல்களை பிரித்து பார்க்க ஆரம்பித்தாள். புதையல் பற்றிய ஆவணங்கள், நில ஆவணங்கள், கையால் எழுதப்பட்ட கடிதங்கள், பழைய குடும்ப புகைப்படங்கள் என்று அந்த அலமாரியிலிருந்த அனைத்தையும் பிரித்து பார்த்து கொண்டு இருந்தாள். இதற்கு இடையில் அஞ்சலி எதிரொலிக்கும் தாழ்வாரம் வழியாக சென்றாள். அந்த சாந்தி நிலையத்தில் இருக்கும் நபர்களின் நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். அவர்களை பார்த்ததும் நட்பாக அஞ்சலி புன்னகைத்தாள். இவளை பார்த்ததும் அவர்கள் எல்லோரும் வேண்டா வெறுப்பாக புன்னகைத்தார்கள். இதுக்கு சிரிக்காமலே இருக்கலாம், முடியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அஞ்சலி. அப்பொழுது அங்கு ஜெயசிம்மனின் மகன் பூபதி ஜன்னல் ஓரமாக ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு புத்தகம் படிப்பது போல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். குட் மார்னிங் என்று அஞ்சலி சொன்னதும் பூபதி வேகமாக திரும்பி பார்த்தான். லாயர் மேடம், குட் மார்னிங். என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? ஏன், என்கிட்ட இருந்துதான் உங்க முதல் விசாரணைய ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்படித்தான் வச்சுக்கோங்களே. நல்லது. ஆனா என்ன குற்றவாளி ஆக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா எனக்கு உங்களை குற்றவாளி ஆக்கணும்னு எந்த மோட்டிவும் இல்ல. இந்த சாந்தி நிலையத்தோட உண்மையான ராஜாவை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். உண்மையான ராஜா? ஓ, உண்மையான விக்ரமனை கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட கேட்டா நான் சொல்ல போறேன். ஓ, உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. அப்படியா? யாரு உண்மையான விக்ரமன்? முதல்ல வந்தவன்தான் உண்மையான விக்ரமன். எப்படியா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவன் வந்த பிறகுதான் எங்க ஜெமீன் சொத்து முழுக்க விக்ரமன் பேர்ல தான் இருக்குன்ற விஷயம் இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எவனோதான் திட்டம் போட்டு இந்த போலி விக்ரமனை ஜெமீனோட பேரனா நடிக்க இங்க அனுப்பியிருக்கான். இந்த ஜெமீன் சொத்தை கொள்ளையடிக்கத்தான் அவன் வந்திருக்கான். ஓ, ஒருவேளை முதல்ல வந்தவன் இதே திட்டத்தோட வந்திருந்தா அவனுக்கு தான் சொத்து விக்ரமன் பேர்ல இருக்குன்னு தெரியாதே. ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியுமே என்று அஞ்சலி சொன்னதும் பூபதியின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. இங்கு அஞ்சலியும் பூபதியும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு பழைய அலமாரியிலிருந்து காவியாவிற்கு ஒரு முக்கியமான தடயம் கிடைத்தது. அந்த அலமாரியில் ஒரு டிராயர் பூட்டியிருந்தது. அதனை அங்கிருந்த சாவி ஒன்றை வைத்து திறந்து பார்த்தாள். டிராயர் திறந்து கொண்டது. அதில் அந்த ஜெமீனுக்கு சொந்தமான எஸ்டேட் வரைபடங்கள் இருந்தது. அதற்கு அடியில் ஒரு சிறிய கருப்பு வெல்வெட் பை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதனை எடுத்து திறந்து பார்த்தாள். அதில் ஒரு உடைந்த செஸ் துண்டு இருந்தது. அது ஒரு வெள்ளை நிற குதிரை செஸ் பீஸ். அதன் தலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப விசித்திரமா இருக்கே, உடஞ்ச வெள்ளை குதிரைய ஏன் மறைச்சு வைக்கணும் என்று மெதுவாக முணுமுணுத்தாள். பின் இதனை பெஞ்சமினிடம் காட்டினாள். ஓ, ஒயிட் ஹார்ஸ். பொதுவா சதுரங்கத்துல குதிரை எல் ஷேப்ல நகரும். சதுரங்க விளையாட்டுல ரகசியமா எதிரி எதிர்பார்க்காத நேரத்துல குதிரைய புத்திசாலித்தனமா நகர்த்துவாங்க. இதோட தலை துண்டிக்கப்பட்டிருக்கு. இத மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா யாராவது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வை மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க, அல்லது எதுக்காகவோ இத ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருக்காங்க என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியா அமைதியாக தலையசைத்தாள். பின் சொன்னாள், அந்த 2 விக்ரமன் கிட்டையும் நான் சில கேள்விகள் கேட்கணும் என்று காவியா சொன்னதும் பெஞ்சமின் சரி என்று தலையாட்டினார். அப்பொழுது பூபதியிடம் பேசிவிட்டு அஞ்சலி வந்தாள். வெள்ளை குதிரை பற்றி அஞ்சலியிடம் காவியா சொன்னாள். பூபதியிடம் பேசியதை பற்றி காவியாவிடம் அஞ்சலி சொன்னாள். இரு விக்ரமனிடமும் விசாரிக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். பின் மதிய உணவிற்கு பிறகு ராஜா ரகுநாதமூர்த்தியை காவியாவும் அஞ்சலியும் சந்தித்தார்கள். 2 விக்ரமன் கிட்டையும் நாங்க தனித்தனியா பேச ஆசைப்படுறோம்.
பேசலாமா என்று கேட்டார்கள். அவரும் சரி என்றார். முதலில் நான் தான் விக்கிரமன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவனை விசாரித்தார்கள். உயரமாக, அழகாக, கம்பீரமாக இருந்தான். தன்னம்பிக்கையோடு பேசினான். நன்றாக பேசினான். அவன் பேச்சில் பயமோ நடுக்கமோ கொஞ்சம் கூட இல்லை. காவ்யா அஞ்சலி கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னான். அவன் சிறுவனாக இருந்த பொழுது நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான். வேலைக்காரர்களின் பெயர்களை கூட சரியாக சொன்னான். பின் காவ்யா அந்த உடைந்த வெள்ளை குதிரையை மேசை மீது வைத்ததும் அவனின் பேச்சு நின்றது. அமைதியாக இருந்தான். காவ்யா கேட்டாள், இத நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? ஓ, நிச்சயமா. இத மறக்க முடியுமா? இது தாத்தாவோடது. உடைஞ்சு போச்சு. ரொம்ப பழசு. ஆனாலும் தாத்தா இத இன்னும் பத்திரமா வச்சிருக்காரு போல. தாத்தா எப்பவும் இப்படித்தான் என்று முதல் விக்கிரமன் சொன்னதும் காவ்யா, அஞ்சலி, பெஞ்சமின் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அடுத்ததாக இரண்டாவது விக்கிரமன் வந்தான். உயரம் குறைவு, மாநிறம். ஆனாலும் முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருந்தது. அமைதியாக இருந்தான். முதல் விக்கிரமனைப் போல் இவனும் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொன்னான். பின் அதே போல் காவ்யா அந்த உடைந்த வெள்ளை குதிரையை மேசை மேல் வைத்தாள். அதனை பார்த்ததும் அவனின் முகம் மாறியது. காவ்யா கேட்டாள், இதை எங்காவது பார்த்த ஞாபகம் இருக்கா? ஓ எஸ், எங்க அப்பாவுக்கும் அத்தை கோதை நாச்சியாருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். அப்ப கோபத்துல கை நீட்டி பேசும்போது எங்க அப்பா கையில இருந்த இந்த வெள்ளை குதிரை கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. எங்க தாத்தா இத பத்திரமா எடுத்து வச்சாரு. நான் கேட்டேன், இதுதான் உடைஞ்சு போச்சே, இதை ஏன் பத்திரமா எடுத்து வைக்கிறீங்கன்னு. அதுக்கு எங்க தாத்தா என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு வேணா இது உடைஞ்சு போயிருக்கலாம், ஆனா சதுரங்க விளையாட்டுல எத்தனை நாள் ராஜா ராணிய இது காப்பாத்திருக்கு தெரியுமா? விசுவாசமானவங்களா இருந்தா அவங்கள எந்த நிலையிலும் நாம கைவிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த உடைஞ்ச குதிரைய என்கிட்ட குடுக்குறீங்களா, நான் பத்திரமா வச்சுக்கட்டுமான்னு. அதுக்கு எங்க தாத்தா ஏன்னு கேட்டாரு. நான் தான் ராஜா ராணிய காப்பாத்தினேன், என்னாலதான் எல்லாம் நடந்துச்சுன்னு இந்த குதிரை நினைச்சதாலதான் இப்போ தலை இல்லாம இருக்கு. அதனால என்னாலதான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற தலக்கணம் வரும்போதெல்லாம் நான் இத பாத்துப்பேன். தலக்கணம் காணாம போயிடும் அப்படின்னு சொன்னேன். உடனே தாத்தா என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. அப்புறம் இதை என்கிட்டயே கொடுத்துட்டாரு. நான் இத பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருந்தேன் என்று அவன் சொன்னதும் பெஞ்சமின், காவ்யா, அஞ்சலி மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் காவ்யா கேட்டாள், ஓகே, நீங்க அத எங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. மேல கிழக்கு பகுதியில பழைய பூஜை அறைக்கு பின்னால என்று இரண்டாவது விக்கிரமன் சொன்னதும் மூவரும் வேகமாக அவன் சொன்ன இடத்திற்கு சென்றார்கள். அங்கு ஒரு பூட்டிய கதவு இருந்தது. அதன் பின்னால் தூசி படிந்த ஒரு மூலையில் VR என்ற முதல் எழுத்துக்கள் லேசாக பொறிக்கப்பட்ட ஒரு பழைய மரப்பெட்டியை பார்த்தார்கள். அதனை காவ்யா திறந்தாள். உள்ளே ஒரு மடிந்த சதுரங்க பலகை, ஒரு சிறு குழந்தை வரைந்த ஓவியங்கள் இருந்தது. அதனோடு ஒரு சிறுவனுடன் ஜெமீன்தார் சதுரங்கம் விளையாடும் ஒரு புகைப்படமும் இருந்தது. அந்த புகைப்படத்தையே நீண்ட நேரம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பெஞ்சமின். பின் மெதுவாக சொன்னார், அதே மூவ். சதுரங்கத்துல குதிரைய E5லையும் ராணிய G4லையும் மூவ் பண்ணிருக்காங்க என்று பெஞ்சமின் சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், சார், எனக்கு இந்த பொது அறிவுலாம் ரொம்ப கம்மி என்று அஞ்சலி சொன்னதும் காவ்யா சொன்னாள், பொதுவாவே அறிவும் கம்மிதான். சரி, ஒத்துக்கிறேன். இப்போ எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்றது முக்கியம் இல்ல. ஆனா நீங்க சொன்னீங்களே குதிரைய E5லையும் ராணிய G4லையும் மூவ் பண்ணிருக்காங்கன்னு, அதுக்கு என்ன அர்த்தம் என்று அஞ்சலி பெஞ்சமினை பார்த்து கேட்டதும் காவ்யா சொன்னாள், அப்படின்னா உண்மையான விக்கிரமன் ஒரு காலத்துல இந்த மாதிரி காய்களை நகர்த்தி தான் ஜெமீன்தார ஜெஸ்கேம்ல வின் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட மூவ் அவருக்கு மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும்னு அர்த்தம். இத வச்சு ஈஸியா உண்மையான விக்கிரமனை கண்டுபிடிச்சிடலான்னு அர்த்தம் என்று காவ்யா சொன்னதும், ஓ, இந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு அர்த்தம் இருக்கா என்று அஞ்சலி வியந்தாள்.
பின் பெஞ்சமின் சிரித்துக்கொண்டே கேட்டார், ஆமா அஞ்சலி, உங்களுக்கு செஸ் கேம் தெரியாதா? தெரியும் சார். எப்படி விளையாடணும், என்னென்ன ரூல்ஸு எல்லாம் தெரியும். ஆனா டீட்டெயிலா தெரியாது. ஏன், கத்துக்க வேண்டியதானே? ஐயோ சார், நான் மூளைக்கு அதிக விலை கொடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சா தூங்கிருவேன். அதனால நமக்கு இது செட் ஆகாது என்று அஞ்சலி சொன்னதும் பெஞ்சமின் காவியாவை பார்த்து சிரித்தார். பின் மூவரும் அங்கிருந்து வந்தார்கள். அன்று இரவு எல்லோரும் டைனிங் டேபிளில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். முதல் விக்கிரமன் மிகவும் தன்னம்பிக்கையுடன் கம்பீரமாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். இரண்டாவது விக்கிரமன் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஜெயசிம்மன், பரிமளம், கோதை நாச்சியார், அபிராமி குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றுமே நடக்காதது போல் சர்வ சாதாரணமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். பின் பெஞ்சமின் சொன்னார், நாளைக்கு நாம புதிய சதுரங்க போட்டிய ஆரம்பிக்க போறோம். மீனலோஷினி மற்றும் யாழினி அப்புறம் 2 விக்கிரமன் மட்டும் விளையாட போறாங்க. நாம அத வேடிக்கை பார்க்க போறோம் என்று பெஞ்சமின் சொன்னதும் சாப்பிட்டு கொண்டிருந்த அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் அப்படியே இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரூல்ஸ் எப்போதும் போலதான். நம்ம ஜமீன்தார் ராஜா ரகுநாதமூர்த்தி எப்படி விளையாடுவாருன்னு உண்மையான வாரிசுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நாளைக்குத்தான் எங்களோட முக்கியமான விசாரணைய ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் ரெடியா இருங்க. உண்மையான சதுரங்க விளையாட்டு நாளைக்கு ஆரம்பம் என்று பெஞ்சமின் சொன்னதும் எல்லோர் முகத்திலும் ஒரு கலவரமும் பயமும் தெரிந்தது. அத்தியாயம் 3. மறுநாள் காலை மெல்லிய காற்று இதமாக வீசியது. கருங்கல்லில் ஐவி என்னும் பச்சை பசேல் என்ற அழகான செடி படர்வது போல் எல்லோரு மனதிலும் பதட்டம் படர்ந்திருந்தது. அதனால் வியர்வையில் அவர்கள் கை ஜில்லென்று இருந்தது. புயலுக்கு முன் ஏற்படும் அமைதி போல் அங்கே ஒரு மிகப்பெரிய நிசப்தம் குடிகொண்டிருந்தது. பழைய சதுரங்க மரப்பலகை சுத்தம் செய்யப்பட்டு இருந்தது. ராஜா ரகுநாதமூர்த்தியின் குடும்பத்தார்கள் அனைவரும் வந்தார்கள். சுத்தம் செய்து வைத்திருக்கும் சதுரங்க மரப்பலகையை பார்த்தார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் அதே சமயம் விழிப்புணர்வோடு இருந்தார்கள். அப்பொழுது அங்கே 2 பெண்கள் வந்தார்கள். இருவருக்கும் ஒரே லட்சியம்தான். ஆனால் இயற்கையில் வேறுபட்டவர்கள். ஆம், ஒருத்தி கோதை நாச்சியாரின் மகள் மீனலோஷினி. நேர்த்தியாக நிதானமாக இருந்தாள். கண்ணியமான புன்னகை, அளவான பேச்சு, வேகமான நடை. இதுதான் மீனலோஷினி. மெரூன் வித் ஆஃப் ஒயிட் குருதி அணிந்து கொண்டு கம்பீரமாக வந்தாள். மறுபுறம் அபிராமியின் மகள் யாழினி. பட்டு போல் மென்மையானவள். துணிச்சலான கூர்மையான கண்கள். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச தயங்காதவள். புத்திசாலி, விவேகமானவள். இதுதான் யாழினி. பர்பிள் வித் சில்வர் குருதி அணிந்து மெதுவாக நடந்து வந்தாள். இரு பெண்களும் சாந்தி நிலையத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். இருவருக்கும் சாந்தி நிலையத்தின் மேல் அக்கறையும் பொறுப்பும் இருக்கிறது. அதே சமயம் இருவரும் ஏதோ ஒன்றை மறைக்கவும் செய்தார்கள். அப்பொழுது எதேச்சையாக தாழ்வாரத்தின் வழியாக காவியா நடந்து சென்றாள். முற்றத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த மீனலோஷினியும் யாழினியும் ஓரிடத்தில் நின்று கோபமாக பேசிக்கொண்டிருப்பது காவியா காதில் விழுந்தது. அவள் நின்று கவனிக்க ஆரம்பித்தாள். யாழினி, நான் சொல்றதை கேளு. நீ இதுல தலையிடாத. நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவ. இது நம்ம குடும்ப நலன் சம்பந்தப்பட்டது. பொய் சொல்லாத. இது குடும்ப நலன் சம்பந்தப்பட்டது இல்ல, ஓ நலன் சம்பந்தப்பட்டது. நான் இன்வால்வ் ஆனா உனக்கு பிரச்சனை. உனக்கு சாதகமா மாத்திக்க முடியாது. அதனால என்ன விலகிருக்க சொல்ற. புரிஞ்சுக்க யாழு. இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். இட் இஸ் அ கேம், பட் a dangerous one என்று இருவரும் பேசிக்கொண்டதை காவியா கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்கள் பேசியதிலிருந்து இவர்கள் இருவரும் ஏதோ திட்டம் போடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக மீனா ஏதோ திட்டம் போடுகிறாள். அதில் யாழினியை அவள் சேர்த்து கொள்ள விரும்பவில்லை என்பதை காவியா புரிந்து கொண்டாள். சோ இவர்களும் சாதாரணமான பெண்கள் இல்லை, அப்பாவி இல்லை. பெஞ்சமின் சொன்னது போல் சதுரங்க விளையாட்டில் இருக்கும் ஒவ்வொரு பீசஸ் போல்தான் இவர்கள் எல்லோரும். முன்பை விட நாம் கவனமாக காய் நகர்த்த வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் காவியா. பின் அன்று மதிய உணவிற்குப் பிறகு எல்லோரையும் ஹாலுக்கு அழைத்தார் பெஞ்சமின். ராஜா ரகுநாதமூர்த்தியின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஹாலுக்கு வந்தார்கள். பழைய சதுரங்க பலகை புதியது போல் மின்னியது. அதை சுற்றி நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. அதில் மீனலோஷினியும் யாழினியும் உட்கார்ந்திருந்தார்கள்.
அதன் அருகில் சிபிஐ அதிகாரி பெஞ்சமின் நின்று கொண்டிருந்தார். அங்கு மெதுவாக ராஜா ரகுநாதமூர்த்தி வந்தார். சதுரங்க பலகைக்கு கொஞ்சம் தள்ளி எதிரில் இருக்கும் ஈசி சேரில் சாய்ந்து உட்கார்ந்தார். வெகு நாட்களுக்கு முன்பு நடந்ததை ராஜா ரகுநாதமூர்த்தி நினைத்து பார்த்தார். அன்றும் இப்படித்தான் பேரன் பேத்திகளோடு சதுரங்கம் விளையாடிக் கொண்டு இருந்தார். அப்பொழுது சதுரங்கத்தில் ராணி பற்றி பேரன் பேத்திகளிடம் அவர் சொன்னார். சதுரங்கத்துல ராணி ரொம்ப சக்தி வாய்ந்த காய். அவ எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலான்றதுக்காக இல்ல, அவ துல்லியமா தைரியமா போகக்கூடியவன்றதுக்காக. ஒரு பொண்ணு நினைச்சா நல்லத உருவாக்கவும் முடியும், தீயத அழிக்கவும் முடியும் அப்படின்றதுக்கு சதுரங்கத்துல இருக்கிற ராணி ஒரு உதாரணம் என்று அவர் பேரன் பேத்திகளுக்கு சொல்லி கொடுத்தது அவர் நினைவிற்கு வந்தது. அதனை நினைத்து பார்த்து கொண்டே பேத்திகளை பார்த்து சொன்னார். நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது உங்களுக்கு ராணி பத்தி நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ராணி கிட்ட இருக்கிற துல்லியத்தை இப்போ உங்ககிட்ட பார்க்க ஆசைப்படுறேன் என்று ராஜா ரகுநாதமூர்த்தி சொன்னதும் மீனலோஷினிக்கும் யாழினிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இருவரும் திரும்பி தாத்தாவை பார்த்தார்கள். அவர் மேலும் கேட்டார். நீங்க 2 பேரும் இங்கதான் பிறந்து வளர்ந்தீங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம விக்ரமன் கூட நீங்க விளையாடி இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா என்று அவர் கேட்டதும் யாழினி புருவத்தை உயர்த்தினாள். நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது செஸ் மட்டும் இல்ல, நிறைய விளையாடி இருக்கோம் என்று யாழினி சொன்னதும் பெஞ்சமின் சொன்னார். ரொம்ப நல்லது, இப்போதைக்கு செஸ் மட்டும் விளையாடலாம், ஒன்னு போதும், டைம் இல்ல என்று பெஞ்சமின் சொன்னதும் போட்டி ஆரம்பமானது. காவியா நடுநிலை நடுவராக நின்றாள். மீனலோஷினி மற்றும் யாழினிக்கு மட்டும் கேட்கும்படி பெஞ்சமின் சொன்னார். இது 1995ஆம் ஆண்டு நடந்த சதுரங்க விளையாட்டை நாம ரீக்ரியேட் பண்ண போறோம். அன்னைக்கு ஜெமீன்தார் விக்ரமன் கிட்ட தோத்து போயிட்டாரு. பாப்போம் அதே மாதிரி காய் நகர்வை யாரு பண்றாங்கன்னு பாப்போம் என்று பெஞ்சமின் சொன்னதை மீனலோஷினியும் யாழினியும் கவனித்தார்கள். ஆனால் கவனிக்காதது போல் அமைதியாக இருந்தார்கள். முதலில் மீனலோஷினி விளையாட ஆரம்பித்தாள். அவளுடைய நகர்வுகள் மிகவும் சிந்தனையுடன் இருந்தது. ஆனால் மெதுவாக இருந்தது. அவள் ஜெயிக்க வேண்டும் என்பதை விட தோற்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தாள். அதனால் கவனமாக விளையாடினாள். ஆனால் யாழினிக்குத்தான் பொறுமை இல்லை. சலிப்பாக தென்பட்டாள். கை விரல்களை கோர்த்து கொண்டு பொறுமை இழந்து வேறு வழி இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அடுத்து யாழினியின் முறை வந்தது. அவள் முன்னோக்கி வந்தாள். குதிரையை F6க்கும் ராணியை H5க்கும் பிஷப்பை C4க்கும் நகற்றி ராணியை H7க்கு நகற்றி செக்மெட் சொன்னாள். காவியாவின் கண்கள் அகல விரிந்தது. தட்ஸ் a ஸ்காலர்ஸ் மெட் என்றாள். அஞ்சலி திரு திருவென்று முழித்தாள். காவியா சொன்னாள், ஸ்காலர்ஸ் மெட், இது ஒரு எளிமையான உன்னதமான செக்மெட் தந்திரம். இது ராஜாவோட பலவீனமான இடத்த, பொதுவா கருப்பு நிறத்துக்கான H7 சதுரம்தான் ராஜாவோட பலவீனமான இடம். இந்த இடத்த தாக்குறது மூலம் எதிராளியை ஈஸியா சிக்க வச்சு ஜெயிச்சிடலாம் என்று காவியா சொன்னதும் யாழினி எல்லோரையும் பார்த்து சொன்னாள். நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு தரம் விக்ரமன் இதே முறைய பயன்படுத்தி என்னை தோற்கடிச்சிட்டான். நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னை சமாதானப்படுத்த ஒரு ராணியை எடுத்து எனக்கு பரிசா கொடுத்தான். அந்த ராணி இன்னும் என்னோட நகைப்பெட்டியில பத்திரமா இருக்கு என்று யாழினி சொன்னதும் பெஞ்சமின் புருவத்தை உயர்த்தினார். பின் சொன்னார், இன்ட்ரெஸ்டிங் மெமரி என்று பெஞ்சமின் சொன்னதும் மீனலோஷினியின் கண்களில் பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. பின் சொன்னாள், இவ சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இவ ஏதாவது புத்தகத்துல விடிய விடிய படிச்சுட்டு வந்து இங்க கதை விடுறா என்று மீனலோஷினி சொன்னதும் யாழினி சிரித்து கொண்டே தோள்களை குலுக்கினாள். பின் சொன்னாள், உனக்கு ஞாபகம் இல்லைன்றதுக்காக அது உண்மையிலேனா ஆயிடாது. சரி, நீ சொல்றபடி இத நான் புத்தகத்துல இருந்து படிச்சேனே வச்சுக்கோ. ஆனா சின்ன வயசுல விக்ரமன் என்னை இம்ப்ரெஸ் பண்ண மாங்காய் பறிக்கிறேன்னு மரத்துல ஏறி கீழே விழுந்து பல்ல உடைச்சுக்கிட்டானே, அத கூட நான் புத்தகம் பார்த்துதான் சொல்றேன்னு சொல்வியா என்று யாழினி மீனலோஷினியை பார்த்து கேட்டதும் பெஞ்சமின் காவியாவை பார்த்தார். சதுரங்க விளையாட்டில் மட்டும் காய்கள் நகரவில்லை. ராஜா ரகுநாதமூர்த்தியின் குடும்ப உறுப்பினர்களான யாழினியும் மீனலோஷினியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து நகர ஆரம்பித்தார்கள். ஆம், கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மனதில் இருக்கும் உண்மைகள் வெளிவர ஆரம்பித்தன. யாழினி பேசியதிலிருந்து விக்ரமனுக்கும் யாழினிக்கும் இடையில் இருக்கும் எமோஷனல் பாண்டிங் நன்றாக எல்லோருக்கும் புரிந்தது.
பின் சதுரங்க போட்டியில் யாழினிதான் வென்றாள். போட்டி முடிவடைந்தது. அன்று மாலை தோட்டத்தில் மீனலோஷினி ஒரு மரத்திற்கு அடியில் நின்று கொண்டு ஓவியம் வரைந்து கொண்டு இருந்தாள். அஞ்சலி அங்கு வந்தாள். வாவ், சூப்பர், அமேசிங் பெயிண்டிங், தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. விக்ரமனை உங்களுக்கு பிடிக்காதா? சேச்ச, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் மேல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ஓ, அப்படின்னா ஏன் நீங்க யாழினி அளவுக்கு விக்ரமன் கூட நெருக்கமா பழகல? பழகி இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு விக்ரமன் திரும்பி வந்தது பிடிக்கலையா? மறுபடியும் யாழினி விக்ரமன் என்று அஞ்சலி இழுத்ததும் மீனலோஷினி குறுக்கிட்டு சொன்னாள். நோனோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையான வாரிச குடும்ப ஆட்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. புரியுது, கவலைப்படாதீங்க. உண்மையான வாரிச நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஆனா நீங்க அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று அஞ்சலி சொன்னதும் மீனலோஷினி மெதுவாக புன்னகைத்து கண்டிப்பா என்றாள். பின் அஞ்சலி அங்கிருந்து சென்றாள். ச்சே, இந்த மீனா பயங்கர புத்திசாலி. என்ன தூண்டில் போட்டாலும் சிக்க மாட்டேங்கிறா. பயங்கர கவனமா பேசுறா, நல்லவ மாதிரியே பேசுறா என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு சென்றாள் அஞ்சலி. காவியா மற்றும் பெஞ்சமினிடம் மீனாவிடம் பேசியதை பற்றி சொன்னாள் அஞ்சலி. பின் அன்று நடந்ததை வைத்து எல்லோரும் பேசி ஒரு குறிப்பு எழுதினார்கள். சதுரங்க விளையாட்டில் ஸ்காலர்ஸ் மெட்டை யாழினி ஞாபகம் வைத்திருக்கிறாள் என்று காவியா எழுதினாள். மீனலோஷினி கவனமாக பேசுகிறாள், தயங்குகிறாள், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடவில்லை, உண்மைகளை மறுக்கவும் இல்லை, அதே சமயம் வெளிப்படையாக பேசவும் இல்லை, குறிப்பிட்ட சிலவற்றை மறைக்கிறாள் என்று அஞ்சலி எழுதினாள். சதுரங்க பலகையில் 2 ராணிகள் இருக்கிறார்கள். இருவரும் சக்தி வாய்ந்தவர்கள், புத்திசாலிகள். ஆனால் ஒருவர் மட்டுமே ராஜாவை காப்பாற்றுவார்கள் என்று பெஞ்சமின் எழுதினார். அதனை படித்துவிட்டு காவியா கேட்டாள், ஒருவர்தான் ராஜாவை காப்பாத்துவாரா? அப்ப இன்னொருத்தங்க? தன்னோட ராஜாவை பாதுகாக்காத ஒரு ராணி எதிரில இருக்கிற ராஜாவை காப்பாத்துறதுக்காக விளையாடலாம் இல்லையா என்று பெஞ்சமின் கேட்டதும், போலியான விக்ரமனை காப்பாற்றுவதற்காக யாரோ ஒருத்தி விளையாடுகிறாள். அவள் யார்? மீனலோஷினியா அல்லது யாழினியா? காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அத்தியாயம் 4. அடுத்த நாள் காலை. வழக்கத்திற்கு மாறாக சூரியனின் வெப்பம் அன்று கடுமையாக இருந்தது. நேற்று மீனலோஷினிக்கும் யாழினிக்கும் இடையில் நடந்த சதுரங்க போட்டியில் இருந்து ராஜா ரகுநாதமூர்த்தியின் குடும்பமே குழப்பத்தில் இருந்தது. உண்மையான விக்ரமன் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் அனைவரும் பதட்டத்தோடு காணப்பட்டார்கள். சாந்தி நிலையமே அமைதியாக இருந்தது. இன்று ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை எச்சரிப்பது போல் இருந்தது அந்த நிசப்தம். அதனால் வழக்கமாக ரீங்காரமிட்டு இன்னிசை எழுப்பும் பறவை கூட இன்று அமைதியாக இருந்தது. டிராயிங் ரூமில் மேசையை சுற்றி இருந்த நாற்காலிகளில் சிபிஐ ஆபீசர் பெஞ்சமின், காவியா மற்றும் அஞ்சலி உட்கார்ந்திருந்தார்கள். மூவரும் காஃபி குடித்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கான அடுத்த நகர்வை பற்றி மூவரும் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அஞ்சலி சொன்னாள், முதல் நாள் 2 விக்ரமன் கிட்டையும் நாம தனித்தனியா கேள்விகள் கேட்டோம். அந்த உடஞ்ச வெள்ள குதிரைய வச்சு கேள்விகள் கேட்டோம். அவங்களோட ஞாபக சக்திய நாம டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆமா அஞ்சலி, நேத்து யாழினிக்கும் மீனலோஷினிக்கும் இடையில நடத்தின சதுரங்க போட்டியில இருந்து ஒருத்திதான் உண்மையான விக்ரமனுக்கு உதவ நினைக்கிறான்னு நாம புரிஞ்சுகிட்டோம் என்று காவியா சொன்னதும் பெஞ்சமின் சொன்னார், எஸ், அது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னொரு சதுரங்க போட்டி இருக்கு. ஆமா சார், இன்னைக்கு 2 விக்ரமன்களுக்கும் இடையில சதுரங்க போட்டி நடத்தணும் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், ஒருவேளை 2 விக்ரமன்களும் ஒரே மாதிரி விளையாடுனா என்ன பண்றது? இல்ல அஞ்சலி, செஸ் கேம் மத்த கேம் மாதிரி இல்ல. நம்ம அறிவும் மனசும் ஒன்னு சேர்ந்தாதான் விளையாட முடியும். இப்போ ஏதோ ஒரு காரணத்தால பழசெல்லாம் மறந்து போனவங்கள பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு படிச்ச படிப்பு மறந்திருக்காது. சைக்கிள் ஓட்டுறது, கார் டிரைவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறந்திருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஆள் மனசுல பதிஞ்சு போயிருக்கும். அதனால அவங்கள அறியாம அன்னிச்சையா நடக்கும். அது மாதிரிதான் இந்த செஸ் கேமும் என்று அஞ்சலியை பார்த்து சொல்லிவிட்டு காவியாவை பார்த்து கேட்டார் பெஞ்சமின்.
காவியா, ஜமீன்தாரோட ஸ்டடி ரூம்ல இருந்து நாம ஒரு டைரி எடுத்தோமே, அது உங்ககிட்ட பத்திரமா இருக்கா என்று பெஞ்சமின் கேட்டதும் தோளால் செய்யப்பட்ட உரை அணிந்த ஒரு பாரம்பரிய பெரிய புத்தகம் ஒன்றை எடுத்து அவரிடம் நீட்டினாள் காவியா. அந்த புத்தகத்தை வாங்கி மடியில் வைத்து கொண்டார் பெஞ்சமின். பின் அதனை திறந்து புக்மார்க் செய்யப்பட்ட பக்கத்தை காவியா மற்றும் அஞ்சலியிடம் காட்டினார். அதில் மங்கலான ப்ளூ இங்கில் எழுதப்பட்ட ஒரு புதிர் இருந்தது. அதனை பார்த்ததும் அஞ்சலி கேட்டாள், இது என்ன சார், பசில்ஸ் மாதிரி இருக்கு? ஆமா அஞ்சலி, பல வருஷங்களுக்கு முன்பு ஜமீன்தார் எழுதின புதிர் இது. அநேகமா அப்போ விக்ரமனுக்கு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புதிரை ஒரு நிமிடத்துல விக்ரமன் சால்வ் பண்ணிட்டான், அதுவும் ரொம்ப புத்திசாலித்தனமா. அதனால ஜமீன்தாருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த புதிரையும் அதுக்கான விடையையும் மர சதுரங்க பலகையில பொறிச்சு வச்சாரு என்று பெஞ்சமின் சொல்ல சொல்ல காவியா அஞ்சலிக்கு வியப்பு கூடிக்கொண்டே போனது. காவியா கேட்டாள், அந்த மர சதுரங்க பலகை இங்க இருக்கா சார், நாம அத பாக்கலாமா? இல்ல காவியா, அது நூலகத்துல இருக்கு என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியா அஞ்சலியை பார்த்தாள். அஞ்சலி தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தாள். அவளை தொட்டு காவியா கேட்டாள், என்ன மேடம், பலத்த யோசனை போல தெரியுதே. இல்ல காவியா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன விஷயம்? ஜமீன்தாரு குடும்பமே பயங்கர பிரில்லியண்டா இருக்காங்க. செஸ் கேம் விளையாடுறாங்க, பசில்ஸ் உருவாக்குறாங்க, அப்புறம் அவங்களே அதை சால்வ் பண்றாங்க. 10 வயசுல ஒரே நிமிஷத்துல விக்ரமன் இந்த புதிரை சால்வ் பண்ணிருக்கான். இவ்வளவு புத்திசாலிகளா இருந்தும் உண்மையான விக்ரமனை கண்டுபிடிக்க நம்மள கூப்பிட்டுருக்காங்க பாரேன். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு என்று அஞ்சலி சொன்னதும் காவியா முறைக்க ஆரம்பித்தாள். பெஞ்சமின் சிரித்தார். அஞ்சலி மேலும் சொன்னாள், இல்ல காவியா, கோச்சுக்காத. நான் என்ன சொல்ல வந்தேனா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நாம வந்த வேலைய பார்க்கலாமா என்று காவியா கேட்டதும் பெஞ்சமின் சொன்னார், உங்க சந்தேகம் நியாயமானதுதான். அப்பாடி, உங்களுக்கு அது புரிஞ்சுதே என்று அஞ்சலி சொன்னதும் காவியா மேலும் முறைத்தாள். பெஞ்சமின் சிறு புன்னகையோடு சொன்னார், எவ்வளவுதான் நல்ல டாக்டரா இருந்தாலும் தான் குடும்பத்து ஆட்களுக்குன்னு வரும்போது ஒரு சின்ன பதட்டம் வரும் தெரியுமா? மத்தவங்களுக்கு நாம 1000 யோசனை சொல்லுவோம், ஆனா நமக்குன்னு வரும்போது கொஞ்சம் தடுமாறுவோம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். ஜமீன் குடும்பம் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் தங்களுக்குன்னு வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதுலயும் எதிரி வெளியில இருந்தா பரவாயில்ல, கூடவே குடும்ப உறுப்பினரா இருந்தா அதுக்குத்தான் நம்மள வர வச்சிருக்காங்க. ஐசி, இப்போ புரியுது சார் என்று அஞ்சலி சொன்னதும் காவியா கேட்டாள், என்ன புரியுது? உன்னோட இருக்கிறதுக்கு சார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்கலாம்னு புரியுது என்று அஞ்சலி சொன்னதும் காவியா முறைத்தாள். பெஞ்சமின் சிரிக்க ஆரம்பித்தார். நல்ல பிள்ளைங்கம்மா நீங்க. சரி வாங்க, எலிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி உண்மையான விக்ரமனை பிடிப்போம் என்று சொல்லிக்கொண்டே முன்னே சென்றார். காவியாவும் அஞ்சலியும் அவர் பின்னால் சென்றார்கள். அப்பொழுது நாராயணன் அவர்களை சாப்பிட அழைத்தார். எல்லோரும் சாப்பிட சென்றார்கள். அஞ்சலி காவியாவிடம் மெதுவாக சொன்னாள், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்பு? உண்மையான விக்ரமனை நாம கண்டுபிடிச்சாலும் உடனே சொல்ல வேண்டாம், கொஞ்ச நாள் இழுப்போம், மெதுவா சொல்லலாம் என்று அஞ்சலி சொன்னதும் காவியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பத்தோடு அஞ்சலியை பார்த்தாள். அஞ்சலி மேலும் சொன்னாள், ஆமா காவியா, நாள் தள்ள தள்ள நாம இங்கேயே இருக்கலாம். இவ்வளவு ருசியான சாப்பாட தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஊருக்கு போயிட்டா சப்பாத்தின்ற பேர்ல வரட்டி மாதிரி ஒண்ணு பண்ணுவ, அதத்தான் சாப்பிடணும் என்று அஞ்சலி சொன்னதும் காவியா அவளை கோபமாக முறைத்தாள். அஞ்சலி மேலும் சொன்னாள், காவியா டார்லிங், ப்ளீஸ், பாப்பா பாவம்ல. பாப்பாவா? அது யாரு? இட்ஸ் மீ என்று அஞ்சலி சொன்னதும் காவியா சிரித்து பொறை ஏறியது. தண்ணீர் குடித்தாள். அவள் சரியாக நீண்ட நேரம் தேவைப்பட்டது. பின் எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் அந்த அரண்மனையில் இருக்கும் நூலகத்திற்கு 2 விக்கிரமன்களை அழைத்து சென்றார் பெஞ்சமின். அவர்கள் பின்னால் காவியா அஞ்சலி சென்றார்கள். ராஜா ரகுநாதமூர்த்தியும் சென்றார். அந்த நூலகத்திலிருந்த அனைத்து அலமாரிகளும் தேக்கு மரத்தால் ஆனது. நடுவில் ஒரு பெரிய சதுரங்க மேசை இருந்தது. ஜமீன்தார் மனதளவில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தார். இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவரின் நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தார். ஆனால் அனைத்தையும் கவனமாக கவனிக்க ஆரம்பித்தார். அந்த சதுரங்க பலகைக்கு அருகில் பெஞ்சமின் நின்றார். அந்த சதுரங்க பலகையின் மூலையில் ஓர் புதிர் பொறிக்கப்பட்டு இருந்தது. த கிங்ஸ் டைலமா சால்வ் டு சேவ் த குயின்
என்று இருந்தது. அதாவது ராஜாவின் குழப்பம் ராணியை காப்பாற்றுவதற்கான தீர்வு என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. 2 விக்கிரமன்களையும் பார்த்து பெஞ்சமின் சொன்னார், இந்த புதிரை உங்க தாத்தாவோட பழைய டைரியில பார்த்தோம். உண்மையான விக்கிரமனால மட்டும்தான் இந்த புதிரை சால்வ் பண்ண முடியும். நீங்க 2 பேரும் ட்ரை பண்ணுங்க. டைம் லிமிட் எல்லாம் கிடையாது. யாரு சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது வெற்றி சம்பந்தப்பட்ட போட்டி இல்ல, உங்களோட கடந்த கால ஞாபகங்கள் சம்பந்தப்பட்டது என்று பெஞ்சமின் சொன்னதும் முதல் விக்கிரமன் முதலில் வந்தான். சதுரங்கத்தில் இருந்த எல்லா காய்களையும் பார்த்தான். அவனால் எந்த பக்கமும் காயை நகற்ற முடியவில்லை. சிப்பாய் காய்கள் எல்லாம் அணிவகுத்து நின்று தடுத்தது. வெள்ளை ராஜா ஏற்கனவே கார்னர் செய்யப்பட்டு இருந்தது. ஒரு காயை நகற்றினான். ஆனால் அது சரியாக வரவில்லை. உடனே அதனை பழையபடி வைத்துவிட்டு விளையாட்டை நிறுத்தினான். இது பசில்ஸ் இல்ல, இட்ஸ் எ ட்ரிக். இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாது என்று முதல் விக்கிரமன் சொன்னதும் பெஞ்சமின் கேட்டார், ஆர் யூ ஷூர்? எஸ், செக்மேட்டுக்கு வழியே இல்ல, ஏற்கனவே கேம் முடிஞ்சிருச்சு என்று முதல் விக்ரம் உறுதியாக சொன்னான். பெஞ்சமின் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் 2வது விக்கிரமன் வந்தான். சதுரங்க பலகையை உற்று பார்த்தான். சில வினாடிகள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். பிறகு லேசாக சிரித்தான். பின் பெஞ்சமினை பார்த்து சொன்னான், பெஞ்சமின் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தினமும் ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நானும் தாத்தாவும் சதுரங்கம் விளையாடுவோம். அப்போ தாத்தா இந்த புதிரைத்தான் என்ன சால்வ் பண்ண சொல்லுவாரு. இதுல இருந்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? சதுரங்க விளையாட்டும் நம்ம குடும்பமும் ஒண்ணு. ராஜா குடும்பம், கௌரவம், அந்தஸ்து. ராணி சக்தி வாய்ந்த நம்பகமான நபர். இப்போ 2 பேர்ல ஒருத்தரை தான் நாம காப்பாத்தணும்னு நிலைமை வந்தா முக்கியமான ஒருத்தரை தான் நாம காப்பாத்தணும். இல்லைனா எல்லாத்தையும் நாம இழக்க நேரிடும். அதனால யாரு எது முக்கியம்னு நாம முடிவு பண்ணி அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு சதுரங்க பலகையில் குதிரையை E5ல் நகர்த்தி வைத்தான். எதிரியால் குதிரை விழுந்தது. 2வது விக்கிரமன் சொன்னான், இந்த நகர்வுக்கு பேரு தியாகம் என்று சொல்லிவிட்டு அடுத்து ராணியை G4க்கு நகர்த்தினான். எதிராளியின் காய் உள்ளே வந்தது. பின் சொன்னான், இதுக்கு பேரு எதிரிய உள்ள அழைக்கிறது என்று சொல்லிவிட்டு இறுதியாக ராணியை மீண்டும் H4க்கு நகர்த்தி செக்மெட் என்று சொன்னான். அறையில் நிசப்தம் நிலவியது. முதல் விக்கிரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. திருதிருவென்று முழித்தான். பெஞ்சமின் ஜெமீன்தாரை பார்த்தார். அவர் முகத்தில் இருந்த சந்தேகம் நீங்கி சந்தோஷம் தெரிந்தது. இதுதான் அந்த தந்திரம் என்று கண்களால் பெஞ்சமினுக்கு சைகை செய்தார் ஜெமீன்தார். 2வது விக்கிரமன் புதிரை சால்வ் செய்ததும் பெஞ்சமின், காவ்யா, அஞ்சலி மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அங்கிருந்து 2 விக்கிரமன்களையும் அவரவர் அறைக்கு போக சொன்னார் பெஞ்சமின். ராஜா ரகுநாதமூர்த்தி மெதுவாக எழுந்து பெஞ்சமின் தோளில் தட்டி கொடுத்துவிட்டு மன நிறைவோடு அவரின் அறைக்கு சென்றார். எல்லோரும் சென்ற பிறகு நூலக அறையிலிருந்து மூவரும் வெளியில் வந்தார்கள். அஞ்சலி சொன்னாள், நேத்து அந்த 2 பொண்ணுங்க விளையாடுனதுல இருந்து ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சுது. எஸ் காவியா, இன்னைக்கு விளையாட்டுல இருந்து போலியான விக்கிரமனை நாம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா என்னைக்குமே ஒரிஜினல் வேற, டூப்ளிகேட் வேற. ஒரிஜினலா இருந்தா மறுபடியும் அதே மாதிரி உருவாக்க முடியும். ஆனா காப்பி செஞ்சு உருவாக்கப்பட்டதோ அல்லது டூப்ளிகேட்டாவோ இருந்தா அதனால மறுபடியும் அதே மாதிரி உருவாக்க முடியாது. அதுதான் இங்க நடந்திருக்கு. உண்மையான விக்கிரமன் 2ஆவதா வந்த விக்கிரமன் தான். முதல்ல வந்ததுதான் போலியான விக்கிரமன். ஏன்னா அவனால இது சால்வ் பண்ண முடியலைனதும் இது பசில் இல்ல, ட்ரிக்குன்னு சொல்லிட்டான். அப்போ நாம வந்த வேலை முடிஞ்சுது. ஜமீன்தார் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமா சார்? இல்ல அஞ்சலி, 50% தான் முடிச்சிருக்கோம். இன்னும் வேலை இருக்கு. உண்மையான விக்கிரமனை கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் என்ன வேலை இருக்கு என்று அஞ்சலி கேட்டதும் காவியா சொன்னாள், ஏய், உண்மையான விக்கிரமனை கண்டுபிடிச்சாச்சு, ஓகே. ஆனா அந்த போலி விக்கிரமன் யாரு? அவன் ஏன் இங்க நான் தான் விக்ரம்னு சொல்லிக்கிட்டு வரணும்? அவனா வந்தானா இல்ல அவனை யாராவது வர வச்சாங்களா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிய வேண்டாமா? அட ஆமால, இத கூட யோசிக்க மாட்ற. என்னதான் படிச்சியோ? இல்ல காவியா, உனக்குத்தான் தெரியும்ல, எனக்கு தூக்கம் வந்தாலும் பசி வந்தாலும் மூளை வேலை செய்யாது. ஓ, இப்ப மேடமுக்கு பசியா தூக்கமா? ரெண்டும் தான். ரெண்டுமா?
ஆமா, உள்ள செஸ் கேம்ல அந்த புதிரை சால்வ் பண்ண நானும் கொஞ்சம் மனசுக்குள்ளேயே முயற்சி பண்ணிட்டேன் போல. மூளைக்கு அதிக வேலை கொடுத்துட்டேன். தூக்கம் வருது. சரி தூங்கலாம்னு வெளியில வந்தா நம்ம நாராயணன் தாத்தாவோட கைப்பக்குவோம். சமையல் வாசனை மூக்க தொலைக்குது. முருங்கக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் போல நாக்குல எச்சி ஊறுது. நான் என்ன செய்யட்டும் என்று அஞ்சலி கேட்டதும் பெஞ்சமினும் காவியாவும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். பின் மூவரும் சாப்பிட சென்றார்கள். அன்று மாலை ஜெயசிம்மன், பரிமளம், கோதை நாச்சியார், அபிராமி எல்லோரும் ஒன்றாக டைனிங் ஹாலில் உட்கார்ந்து இரண்டாவதாக வந்த விக்கிரமனை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஜெயசிம்மன் சொன்னார், அவன் மட்டும் அப்பாவை கன்வீனியன்ஸ் பண்ணிட்டான். அவன்தான் இந்த ஜெமீனோட வாரிசு. நமக்கு சொத்துல ஒரு பைசா கூட கிடைக்காது. பட்ட நாமந்தான் என்று வருத்தமாக சொன்னார். உடனே பரிமளம் சொன்னாள், நாம பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்கணும். அன்னைக்கு நாகேந்திரனையும் மங்களத்தையும் என்று பரிமளம் சொல்ல ஆரம்பித்ததும் கோதை நாச்சியார் சொன்னாள், ஷூ, மெதுவா பேசு. இங்க நாம மட்டும் இல்ல, இந்த சாந்தி நிலையத்தோட சுவருக்கு கூட காது இருக்கும். கவனமா இரு என்று கோதை நாச்சியார் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மீனலோஷினியும் யாழினியும் வந்தார்கள். ஓரளவிற்கு அவர்கள் பேசுவதை இவர்கள் கேட்டுக்கொண்டு விட்டார்கள். அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்தார்கள். பின் மீனலோஷினி பேச ஆரம்பித்தாள். எங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் நிறைய இருக்கு போல என்று மீனலோஷினி கேட்டதும் பெரியவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யாழினி கோதை நாச்சியாரை பார்த்து சொன்னாள், பெரியம்மா, உண்மைய ரொம்ப காலத்துக்கு மூடி வைக்க முடியாது. ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். எங்க கண்களுக்கு உண்மை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது என்று யாழினி சொன்னதும் பயத்தில் கோதை நாச்சியாருக்கு வியர்த்து கொட்டியது. அத்தியாயம் 5. அன்று நள்ளிரவுக்குப் பிறகு திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. சாந்தி நிலையத்தின் பழைய கண்ணாடி ஜன்னல்கள் காற்றில் பலமாக படபடவென்ற ஒளியோடு அடித்து கொண்டது. ஆனால் அந்த அரண்மனையில் நிசப்தம் குடிகொண்டு இருந்தது. எம்பிராய்டரி போடப்பட்ட திரைச்சீலைகள் காற்றில் இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டு இருந்தது. தூரத்தில் இடி மெதுவாக முழங்கியது. அந்த கார் இருளை கிழித்து கொண்டு மின்னல் மின்னியது. அந்த நள்ளிரவு வேளையில் கொட்டும் மழையில் அந்த சாந்தி நிலையத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு பூட்டப்பட்ட மரக்கதவுக்கு வெளியே காவியாவும் அஞ்சலியும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த அறை மிகவும் பழமையானது. பல வருடங்களாக திறக்கப்படாமல் பூட்டியே வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அறையின் கதவில் தூசி படிந்திருந்தது. ஒட்டடைகள் தொங்கிக் கொண்டு இருந்தது. மூலையில் சிலந்தி வலை இருந்தது. அஞ்சலி டார்ச் லைட்டை பிடித்து கொண்டு நின்றாள். அந்த அறையை சுட்டிக்காட்டி காவியாவிடம் சொன்னாள், இந்த அறைய இந்த வீட்ல இருக்கிறவங்க பேய் அறைன்னு சொல்றாங்க என்று அஞ்சலி சொன்னதும் காவியா இதழோரம் புன்னகைத்தாள். பின் சொன்னாள், இது நாகேந்திரன் மற்றும் மங்களத்தோட ரூம். அதாவது விக்ரமனோட அப்பா அம்மா ரூம். அவங்க இறந்ததுல இருந்து யாருமே இந்த ரூம்குள்ள வரல. அப்போ இங்க ஏதோ உண்மை மறைஞ்சிருக்கு, சரியா? அப்படித்தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே பெஞ்சமின் கொடுத்த சாவியை பார்த்தாள் காவியா. அந்த சாவி பித்தளையால் செய்யப்பட்டு இருந்தது. அந்த சாவியை கொண்டு அந்த அறையின் கதவை திறந்தாள். தயக்கமான முணுகளுடன் சாவி திரும்பியது. பல வருடங்களாக திறக்காத கதவு இப்பொழுது திறக்கும் பொழுது இடி முழக்கத்தை விட பெரிய சத்தத்தோடு திறந்தது. அறையின் உள்ளே எல்லா பொருட்களும் இருந்தது. ஒரு புத்தக அலமாரி, அதன் மேல் தூசி படிந்திருந்தது. ஒட்டடை தொங்கிக் கொண்டு இருந்தது. 5:47 என்ற நேரத்தோடு நின்று போன கடிகாரம் சுவரில் மாட்டப்பட்டு இருந்தது. பழைய துணியால் மூடப்பட்ட திருமண புகைப்படங்கள், வெட்டிவேறு மற்றும் உலர்ந்த ரோஜாக்களின் மெல்லிய வாசனை அந்த அறை முழுவதும் நிரம்பியிருந்தது. அறையின் மையத்தில் ஒரு சிறிய பளிங்கு மேசை ஒன்று இருந்தது. அதன் மீது ஒரு சதுரங்க பலகை இருந்தது. அதில் பாதி விளையாட்டில் விட்டு சென்றது போல் காய்கள் அப்படியே இருந்தது. அதன் மேல் இருந்த தூசியை காவியா ஊதிவிட்டாள். ஒரு வெள்ளை ராஜா கவிழ்ந்த நிலையில் இருந்தது. ஒரு சிப்பாய் தவறான இடத்தில் இருந்தது. அதனை பார்த்ததும் அஞ்சலி கேட்டாள், இங்க ஒரு செஸ் போர்டா? ஆமா, ஆனா இங்க பாரு என்று சிப்பாய் காயை காட்டினாள். இது என்ன தப்பான இடத்துல இருக்கு? இப்படி சிப்பாய் மூவ் ஆகாதே. எஸ், இது நேர்மையா விளையாடின விளையாட்டு இல்ல.
அப்படின்னா இது உண்மையான விளையாட்டே இல்ல. அப்போ ஏன் இப்படி வச்சிருக்காங்க? இது மூலம் யாருக்கோ எதையோ புரிய வைக்க முயற்சி பண்றாங்களா? கரெக்ட். சட்டவிரோதமா ஏதோ நடந்திருக்கு. அத யாருக்கோ புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஒருவேளை உண்மையான விக்ரமனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள அவரு வீட்டை விட்டு ஓடிட்டாரு. கரெக்ட். சரி, வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்று காவியா சொன்னதும் இருவரும் மீண்டும் அந்த அறையில் தேடத் தொடங்கினார்கள். அங்கிருந்த அலமாரி டிராயரில் தோல் அட்டை கொண்ட ஒரு டைரி இருந்தது. அது மிகவும் பழையது. அதனால் அங்கங்கே கிழிந்திருந்தது. தொட்டாலே உதிர்ந்து கொட்டிவிடும் நிலைமையில் இருந்தது. காவியா அதனை மெதுவாக எடுத்தாள். பின் அதன் பக்கங்களை மிகவும் மெதுவாக திருப்பினாள். அதில் பெரும்பாலான பக்கங்கள் காலியாகவே இருந்தது. ஒரே ஒரு பக்கத்தை தவிர. அந்த பக்கத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: ஒரு தவறு நடந்துவிட்டது. இப்போது மௌனம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மௌனம் என்பது மிகப்பெரிய குற்ற உணர்வு. எனக்கோ அல்லது மங்களத்திற்கோ ஏதாவது நடந்தால் ராஜாவின் பின்னால் பாருங்கள் என்று எழுதியிருந்தது. அஞ்சலி அதனை உற்று நோக்கினாள். பின் காவ்யாவிடம் கேட்டாள், இது விக்ரமனோட அப்பா நாகேந்திரன் எழுதியிருப்பாரோ? மேபி. ஆனா இந்த சதுரங்க பலகை மூலம்தான் ஏதோ சொல்ல வராங்க. இங்க பாரு, எனக்கோ அல்லது மங்களத்துக்கோ ஏதாவது நடந்தா ராஜாவின் பின்னால் பாருங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்று சொல்லிக்கொண்டே சதுரங்க பலகையில் சாய்ந்திருக்கும் வெள்ளை ராஜாவை கையில் எடுத்தாள் காவியா. அதன் கீழ் ஒரு ரயில் டிக்கெட் இருந்தது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பு தேதியிடப்பட்ட ரயில் டிக்கெட் அது. அந்த டிக்கெட்டை படிக்க ஆரம்பித்தாள் காவியா. ஏ டிக்கெட் டு சென்னை, ஒன் வே, நேம் விக்ரமன் என்று எழுதியிருந்தது. அப்போ விக்ரமன் வீட்டை விட்டு ஓடி போகல. கரெக்ட் அஞ்சலி. அவனை யாரோ தப்பிக்க வச்சிருக்காங்க. அப்போ இங்க ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. நாம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. எஸ், சரி வா, நாம இத பெஞ்சமின் சார் கிட்ட சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு அந்த டிக்கெட்டையும் டைரியையும் எடுத்துக்கொண்டு காவியா அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தாள். அவள் பின்னால் அஞ்சலி வந்தாள். அறையை மீண்டும் பூட்டிவிட்டு அந்த அரண்மனையின் நூலகத்திற்கு வந்தார்கள். மழை இன்னும் பெய்து கொண்டுதான் இருந்தது. நூலகத்தில் இருக்கும் புத்தகத்தை எடுத்து பெஞ்சமின் படித்து கொண்டிருந்தார். அவரின் அருகே சென்றார்கள் காவியாவும் அஞ்சலியும். நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல சார், எங்களுக்கு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு என்று சொல்லி டைரியையும் ட்ரெயின் டிக்கெட்டையும் அவரிடம் கொடுத்தாள் காவியா. அதனை படித்து பார்த்தார் பெஞ்சமின். பின் சொன்னார், விக்ரமனோட அப்பா அம்மாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. பயந்திருக்காங்க. விக்ரமனை காப்பாத்த நினைச்சிருக்காங்க. அதனாலதான் டிக்கெட் எடுத்து அவனை சென்னைக்கு அனுப்ப முடிவு பண்ணிருக்காங்க என்று பெஞ்சமின் சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட கார் விபத்தும் எதேச்சையா நடந்த மாதிரி தெரியல. யாரோ எதையோ மறைக்கிறாங்க. கரெக்ட் அஞ்சலி. எனக்கும் அப்படித்தான் தோணுது. யாரு மறைக்கிறாங்க? குடும்ப ஆட்களா, வேலைக்காரங்களா, இல்ல வெளியாட்களா என்று காவியா கேட்டதும் நூலக அறையிலிருந்த சதுரங்க பலகையிலிருந்து வெள்ளை ராஜாவை எடுத்து வெளியில் வைத்தார் பெஞ்சமின். பின் சொன்னார், அந்த அறையிலிருந்த சதுரங்க பலகையில வெள்ளராஜா கீழே சாஞ்சு கிடந்திருக்கு. அதாவது இந்த வீட்டோட ராஜா, அதாவது விக்ரமனை வெளியில அனுப்பிட்டாங்க. சிப்பாய் தப்பான இடத்துல இருந்திருக்கு. அப்ப யாரோ இங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. அடுத்து கேமு முடிக்கப்படல. அப்படின்னா நாகேந்திரனுக்கும் மங்களத்துக்கும் என்ன நடந்துச்சுன்ற உண்மை வெளியில வரல. குறிப்பா விக்ரமனுக்கு என்ன நடந்துச்சுன்ற உண்மை வெளியில வரல. அதனால மர்மத்தை கண்டுபிடிக்க முடியல என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியா கேட்டாள், அப்போ இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அப்படித்தானே? ஆமா, அது மட்டும் இல்ல, விக்ரமன் பயந்து போய் வீட்டை விட்டு ஓடல. யாரோ ஸ்ட்ராங்கான ஆளு வரப்போகும் ஆபத்துல இருந்து அவனை தப்பிக்க வச்சிருக்காங்க என்று பெஞ்சமின் சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், அது யாரா இருக்கும்? மேபி ஃபேமிலி மெம்பர் யாராவது இருக்கலாம் என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இவர்கள் பேசுவதையெல்லாம் பூபதி மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவர்கள் இவனை கவனிக்கவில்லை. அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்க கேட்க அவன் முகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிந்தது. அவன் அமைதியாக அங்கிருந்து சென்றான். மழையின் சத்தத்தில் அவன் காலடி சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. அங்கு மீனலோஷினி அவளின் அறையில்
தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாள். அவளது அலமாரியில் இருந்த அவளின் பழைய புகைப்பட ஆல்பத்தை எடுத்து பார்த்தாள். ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்து கொண்டே வந்தாள். ஒரு புகைப்படத்தில் அப்படியே அவள் கண்கள் நின்றது. சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவளுக்கு அருகில் விக்கிரமன் நின்று சிரித்து கொண்டிருக்கும் புகைப்படம் அது. அவள் கண்களில் இனம் புரியாத தயக்கம், வருத்தம், குழப்பம், இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு உணர்வு அவளுக்கு. அங்கே யாழினி அவளின் அறையில் ஜன்னலின் அருகே உட்கார்ந்து அமைதியாக மழையை ரசித்து கொண்டிருந்தாள். மழை மெதுமெதுவாக குறைய ஆரம்பித்திருந்தது. சதுரங்க பலகை முன் பெஞ்சமின், காவியா, அஞ்சலி நின்று கொண்டிருந்தார்கள். பெஞ்சமின் சொன்னார், போலியான விக்கிரமனை இந்த வீட்ல இருக்கிற யாரோ தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த போலியான விக்கிரமனை காப்பாத்த தொடர்ந்து சாமர்த்தியமா பொய் சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க. பொய்யத்தான் காப்பாத்தணும். பொய்க்கு தான் டிஃபென்ஸ் தேவைப்படும். ஆனா உண்மைக்கு டிஃபென்ஸ் தேவையில்லை. அது தைரியமா முன்னோக்கி வரும். பொய்கள் சாமர்த்தியமா இருக்கலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. உண்மைதான் ஜெயிக்கும் என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து மெலிதாக புன்னகைத்து கொண்டார்கள். அத்தியாயம் 6. அடுத்த நாள் காலையில் மழை மேகங்கள் முழுவதுமாக நீங்கியிருந்தது. ஆனால் சாந்தி நிலையத்திற்குள் வீசிய புயலின் சீற்றம் இன்னும் குறையவில்லை. உண்மையான விக்கிரமனை அடையாளம் கண்டுகொண்டு விட்டால் சொத்து போய்விடும் என்ற பயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். இரவெல்லாம் கொட்டி தீர்த்த மழையினால் அரண்மனையின் மேல் படர்ந்திருந்த தூசிகள் எல்லாம் நீங்கியிருந்தது. ஆனால் அங்கு இருக்கும் மனிதர்களின் மனதில் இருக்கும் அழுக்குகள் இன்னும் நீங்கவில்லை. இருந்தாலும் யாரும் எதையும் கண்டுகொள்ளாதது போல், இயல்பாக இருப்பது போல் அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கிராமத்தின் சாலை வழியாக ஒரு கருப்பு SUV கார் வந்து கொண்டிருந்தது. சாந்தி நிலையத்தின் முன் அந்த கார் நின்றது. அன்று வாட்ச்மேன் கந்தசாமி லீவ். அவன் மகளுக்கு பிரசவம் என்பதால் ஜமீன்தாரிடம் சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறான். அதனால் கேட்டில் யாரும் இல்லை. கேட்டும் திறந்துதான் இருந்தது. அதனால் அந்த கருப்பு SUV கார் எந்த தடையும் இல்லாமல் அரண்மனைக்குள் நுழைந்தது. அரண்மனை முற்றத்தின் முன் நின்றது. அதிலிருந்து ஒரு மனிதன் இறங்கினான். உயரமாக, அதே சமயம் ஒல்லியாக இருந்தான். வெள்ளை சட்டை மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்திருந்தான். ஒரு தோள் பையை தோளில் தொங்கவிட்டிருந்தான். அவன் தலைமுடி சற்று காற்றில் மிதந்தது. அவன் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பரிச்சயம் தெரிந்தது. அரண்மனையின் பிரம்மாண்டமான வெளிப்புறத்தை சுற்றி பார்த்தான். அவன் ஆழ் மனதில் பதிந்து கிடந்த கடந்த கால நினைவுகள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பித்தது. சாந்தி நிலையம் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அப்பொழுது காய்கறிகள் வாங்குவதற்காக நாராயணன் பை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார். வாசலில் நிற்பவனை பார்த்து கேட்டார், யார் தம்பி நீங்க? யார பார்க்கணும் என்று நாராயணன் கேட்டதும் அவரின் கையை பிடித்து கொண்டு சொன்னான், தாத்தா என்ன தெரியலையா? நான் தான் விக்கிரமன், நாகேந்திரன் மங்களத்தோட பையன், ராஜா ரகுநாத மூர்த்தியோட மூத்த பேரன் என்று சொன்னதும் நாராயணனுக்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. பாவம், வயதான காலத்தில் அவர் எத்தனை அதிர்ச்சியைத்தான் தாங்குவார். ஏற்கனவே இருவர் வந்து உட்கார்ந்து கொண்டு நான் தான் விக்கிரமன் என்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து பாவம் நாராயணன் சமைத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது புதிதாக ஒருவன் வந்து நான் தான் விக்கிரமன் என்கிறான். இன்னும் எத்தனை விக்கிரமன்கள் வரப்போகிறார்களோ? எல்லாம் பணம் படுத்தும் பாடு. பாவம் ஜமீன்தார் என்று நினைத்து நாராயணன் நிலை தடுமாறி கீழே விழுகப் போனார். அவரை தாங்கி பிடித்தான் புதிதாக வந்திருக்கும் விக்கிரமன். பின் ஆசுவாசப்படுத்தி கொண்டு நாராயணன் சொன்னார், ஒரு நிமிஷம் இருப்பா, உள்ள போய் சொல்லிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்தார். அங்கே வெளிப்புற மண்டபத்தில் காவியா அஞ்சலியுடன் சேர்ந்து ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தார் பெஞ்சமின். சார், வாசல்ல ஒரு பையன் இருக்கான். அவன்தான் விக்கிரமன்னு சொல்றான். ஏற்கனவே 2 பேரு விக்கிரமன்ற பேர்ல இருக்காங்க. இப்போ இவன் 3வது ஆளு என்று நாராயணன் சொன்னதும் பெஞ்சமின் அமைதியாக எழுந்தார். அவர் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் கண்களில் ஒரு சிறு மின்னல் தோன்றி மறைந்ததை காவியா கவனித்தாள். நாராயணனை பார்த்து பெஞ்சமின் கேட்டார், அவன் இப்ப எங்க
வெளியில நிக்கிறான் என்று நாராயணன் சொன்னதும் பெஞ்சமின், காவியா மற்றும் அஞ்சலி மூவரும் வெளிமுற்றத்திற்கு வந்தார்கள். அவன் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். இவர்களின் காலடி ஓசை கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தான். மூவரும் அவனை பார்த்தபடி அப்படியே அசையாமல் நின்றார்கள். பெஞ்சமின் தான் அங்கு நிலவிய அமைதியை முதலில் கலைத்தார். அவனை பார்த்து கேட்டார், நீங்க இந்த வீட்டு நாகேந்திரன் மங்கலத்தோட பையன் ராஜா ரகுநாத மூர்த்தியோட பேரன் விக்ரம்னு சொன்னீங்களா என்று பெஞ்சமின் கேட்டதும் அவன் ஆம் என்று தலையாட்டினான். பின் சொன்னான், சார், நான் விக்ரமன். ஆனா எனக்கு இந்த சொத்து சுகம் பரம்பரை அந்தஸ்து இதெல்லாம் வேண்டாம். என்ன மாதிரியே நடிச்சு தாத்தாவை யாரோ ஏமாத்த பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தப்பான கைக்கு ஜமீன் போயிடக்கூடாது, அதுக்காகத்தான் வந்தேன் என்று அவன் சொன்னதும் அஞ்சலி முன்னோக்கி வந்தாள். அவனிடம் கேட்டாள், அப்போ உங்களுக்கு இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காவா? மறந்தாதானே ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இந்த முற்றம், கேட்ட சாத்தும் போது ஏற்படுற சத்தம், கோவில் மணி ஓசை, தோட்டத்துல இருக்கிற மல்லிகைப்பூவோட வாசம், இப்படி எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த நினைவுகள் எல்லாம் என்னுள்ள கலந்து வருஷ கணக்காச்சு என்று விக்ரமன் சொல்ல சொல்ல காவியா அவனை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். அவன் நடிக்கல, ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரியும் தெரியல. ஆனாலும் இன்னும் ஆதாரம் தேவைப்படுது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். சுத்தம், ஏற்கனவே 2 விக்ரமன் இருக்கானுங்க, இதுல இன்னொருத்தன் கண்டுபிடிச்ச மாதிரிதான். ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம், நாராயணன் தாத்தா கைப்பக்குவத்துல ஃபுல் கட்டு கட்டலாம் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள் அஞ்சலி. பின் அவனை பார்த்து பெஞ்சமின் சொன்னார், சரி உள்ளவா என்று சொல்லிவிட்டு முன்னே நடந்தார். அவர் பின்னால் காவியா அஞ்சலி செல்ல அவர்கள் பின்னால் புதிய விக்ரமன் உள்ளே சென்றான். நாராயணன் அவனுக்கும் சேர்த்து காய்கறி வாங்க பையை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றார். உள்ளே சென்ற பெஞ்சமின் ஜெமீன் குடும்பத்தார் அனைவரையும் முற்றத்திற்கு அழைத்தார். ஏற்கனவே வீட்டில் இருக்கும் 2 விக்ரமன்கள் உட்பட எல்லோரும் வந்தார்கள். பெஞ்சமின் எல்லோரையும் பார்த்து சொன்னார், இவர் பேரு விக்ரமன், இவர் ஜெமீன்தார் ராஜா ரகுநாத மூர்த்தியோட பேரன், நாகேந்திரன் மங்கலத்தோட பையன்னு சொல்றாரு என்று பெஞ்சமின் சொன்னதும் எல்லோர் முகத்திலும் கலவரம் தெரிந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பெஞ்சமின் மேலும் சொன்னார், இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ஒரு சதுரங்க போட்டி நடக்கும். ஏற்கனவே விக்ரமன்ற பேர்ல இருக்கிற நீங்க 2 பேரும் தனித்தனியா இந்த புது விக்ரமனோட விளையாடணும். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்று பெஞ்சமின் சொல்லவும் கடைக்கு சென்ற நாராயணன் வரவும் சரியாக இருந்தது. 2வது விக்ரமன் அவரை பயத்தோடும் குழப்பத்தோடும் பார்த்தான். அவர் கண்களால் பொறுமையாக இரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சைகை செய்தார். பின் பெஞ்சமின் புதிய விக்ரமனை பார்த்து கேட்டார், உனக்கு செஸ் விளையாட தெரியும்னு நினைக்கிறேன். நீ உண்மையான விக்ரம்னா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். கண்டிப்பா ஜெயிப்பேன் என்று அவன் சொன்னதும் முதல் விக்ரமன் பெஞ்சமினை பார்த்து கேட்டான், அவன் தோத்து போயிட்டா சாந்தி நிலையத்தை விட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி நீ தோத்து போயிட்டா நிரந்தரமா இந்த சாந்தி நிலையத்தை மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே போயிடணும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அவர் பின்னால் காவியாவும் அஞ்சலியும் சென்றார்கள். பின் எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். சிறிது நேரம் கழித்து பெஞ்சமின் அறைக்கு ஒரு வேலைக்காரன் வந்தான். ஐயா, உங்க 3 பேரையும் ஜெமீன்தார் அவரோட அறைக்கு வர சொன்னாரு என்று வேலைக்காரன் சொன்னதும் பெஞ்சமின் சொன்னார், இதோ வரோம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அவர் பின்னால் காவியாவும் அஞ்சலியும் ஜெமீன்தார் அறை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அங்கே ஈசி சேரில் ஜெமீன்தார் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு அருகில் நாராயணன் மற்றும் 2வது விக்ரமன் நின்று கொண்டிருந்தார்கள். ஜெமீன்தார் பேச ஆரம்பித்தார், வாங்க, முதல்ல நீங்க 3 பேரும் என்ன மன்னிக்கணும். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இல்ல பெஞ்சமின், நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய மறைச்சிட்டேன். என்ன உண்மை? இதோ இங்க நிக்கிறானே, இவன் பேரு விக்ரமன் இல்ல, வசந்த். இவனும் என் பேரன் மாதிரிதான், நம்ம நாராயணோட பேரன் என்று ராஜா ரகுநாத மூர்த்தி சொன்னதும் மூவருக்கும் பேரு அதிர்ச்சியாக இருந்தது. 2வது விக்ரமன் என்னும் வசந்த் பேச ஆரம்பித்தான். என்ன மன்னிச்சிருங்க, என் பேரு வசந்த். நான் வெளிநாட்டுல MBA படிச்சு முடிச்சேன். என்ன படிக்க வச்சதே ஜெமீன்தார் தான் என்று வசந்த் சொன்னதும் நாராயணன் சொன்னார், 6 மாசத்துக்கு முன்னாடி
வீட்ல சொத்து பிரச்சனை வந்தது. அப்பதான் எசமா சொத்தெல்லாம் பெரிய பேரன் விக்ரமன் பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்தது. வீட்ல பெரிய பிரச்சனையே நடந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் அமைதியா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நான் தான் விக்ரமன்னு ஒருத்தன் வந்தான். முதல்ல எசமா சந்தோஷப்பட்டாரு. ஆனா போக போக அவன் நடவடிக்கையில எசமானுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. இதுவரைக்கும் வராத பேரன் சொத்து அவன் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சதும் வந்திருக்கான் அப்படின்னா இதுல ஏதோ இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. என்கிட்ட இது பத்தி பேசினாரு. அப்பதான் எசமா ஒரு ஐடியா சொன்னாரு என்று நாராயணன் சொன்னதும் ராஜா ரகுநாதமூர்த்தி சொல்ல ஆரம்பித்தார். நாராயணனோட பேரன் வசந்த் அப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்தான். அவனை என்னோட பேரன் விக்ரமனா நடிக்கிறதுக்கு நாராயணன் கிட்ட பேசினேன். அவனும் என் மேல உள்ள விசுவாசத்துல சரின்னு சொன்னான். சின்ன வயசுல விக்ரமன் என்னென்ன பண்ணுவான், ஜெஸ் கேம், புதிர் போட்டி, இப்படி எல்லாத்தையும் வசந்துக்கு நான் தான் யாருக்கும் தெரியாம கத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வசந்த் விக்ரமனா இந்த வீட்டுக்குள்ள வந்தான். 2 விக்ரமன்ல உண்மையான விக்ரமனை நீதான் கண்டுபிடிக்கணும்னு உன்கிட்ட சொன்னேன். நீயும் காவியாஞ்சலிய கூட்டிக்கிட்டு இங்க வந்த. கிட்டத்தட்ட முதல்ல வந்தவன் போலியான விக்ரமன்னு நிரூபிக்க போற சமயத்துல இன்னொருத்தன் வந்துட்டான். அதான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிரலாம்னு முடிவு பண்ணி உங்களை வர வச்சோம் என்று ஜமீன்தார் சொன்னதும் பெஞ்சமின், காவியா மற்றும் அஞ்சலி மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தார்கள். பின் காவியா சொன்னாள், சார், இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். உங்க பெரிய பையன் நாகேந்திரன் மங்கலம் அறையில ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்தோம். அதுல இருந்து விக்ரமன் இங்க இருந்து ஓடி போகல. யாரோ அவரை இங்க இருக்கிற ஆபத்துல இருந்து காப்பாத்தி தப்பிக்க வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். 2 விக்ரமனும் இந்த விஷயத்த சொல்லல. அதுல இருந்தே 2 பேரும் போலியான விக்ரம்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஏன் இங்க விக்ரமனா வந்திருக்காங்க, எதுக்கு நடிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் என்று காவியா சொன்னதும் ராஜா ரகுநாதமூர்த்தி அவளின் கையை பிடித்து கொண்டு அழுதார். வருத்தப்படாதீங்க சார், ஜெமீன் சொத்து உண்மையான வாரிசோட கைக்குத்தான் போகும். சாந்தி நிலையம் உண்மையான வாரிசு கைக்குத்தான் போய் சேரும் என்று காவியா சொன்னதும் ராஜா ரகுநாதமூர்த்தி நிமிர்ந்து பெஞ்சமினை பார்த்தார். பின் சொன்னார், இப்போ உண்மையிலேயே நீ உண்மையான விக்ரமனை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா என்று பெஞ்சமின் சொன்னதும் எல்லோர் கண்களிலும் சந்தோஷம் தெரிந்தது. நாராயணனின் பேரன் வசந்த் எல்லோரிடம் இருந்து விடைபெற்று அவன் வீட்டிற்கு சென்றான். அன்று மாலை முற்றத்தில் எல்லோரும் ஒன்றாக கூடி இருந்தார்கள். வேலைக்காரர்கள் உட்பட எல்லோரும் அங்கே இருந்தார்கள். ஜமீன்தார் மேல் பால்கனியில் ஒரு மெத்தை நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். போர்வையை சுற்றி அணிந்திருந்தார். அவர் பலவீனமாக இருந்த போதிலும் கூர்மையாக அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்தார். பின் முற்றத்தில் முதல் விக்ரமன் மற்றும் புதிய விக்ரமன் எதிரெதிராக ஒருவரை ஒருவர் பார்த்தபடி உட்கார்ந்தார்கள். அவர்களுக்கு நடுவே சதுரங்க பலகையை வைத்தாள் காவியா. அதில் காய்களை ஒழுங்காக வரிசையாக அடுக்கினாள் அஞ்சலி. பெஞ்சமின் சற்று தள்ளி உள்ளே இருக்கும் நாற்காலியில் உட்கார்ந்தார். அவர்தான் நடுவர். பின் காவியா சொன்னாள், ஒயிட் மூவ்ஸ் ஃபர்ஸ்ட் என்று காவியா சொன்னதும் முதல் விக்ரமன் சிப்பாயை நகர்த்தினான். புதிய விக்ரமன் நன்றாக யோசித்து நிதானமாக காய்களை நகர்த்தினான். அவன் அவசரப்படவில்லை. அவனுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பணம் காசு மேலெல்லாம் அவனுக்கு பற்றும் இல்லை. அதனால் மிகவும் பொறுமையாக விளையாடினான். விளையாட்டுக்கு இடையில் புதிய விக்ரமன் சொன்னான், நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறின பிறகு செஸ் கேம் விளையாடவே இல்லை என்று புதிய விக்ரமன் சொன்னதும் எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. காவியா கேட்டாள், ஏன்? நான் செஸ் விளையாடும் போதெல்லாம் என் அம்மா அப்பா ஞாபகம் வரும். அவங்களுக்கு நடந்த கொடுமை ஞாபகம் வரும். நான் இந்த வீட்டை விட்டு போனது ஞாபகம் வரும். தாத்தா ஞாபகம் வரும். அதனாலதான் நான் விளையாடுறதில்ல என்று அவன் சொன்னதும் பால்கனியில் இருக்கும் ராஜா ரகுநாதமூர்த்தியின் கைகள் அவரின் கைப்பிடியை இறுக்கி பிடித்தது. அவர் கண்கள் கலங்கியது. புதிய விக்ரமன் முதல் விக்ரமனை பார்த்து சொன்னான், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி சிரிப்பேன், நான் எப்படி செஸ் விளையாடுவேன் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போனேன், எனக்கு என்ன ஆச்சு, நான் என்ன இழந்தேன்னு உனக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டே ராணியை H7க்கு நகர்த்தி செக்மேட் என்றான். அவ்வளவுதான். அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் அனைவர் கண்களிலும் பதட்டம் குடிகொண்டது. முதல் விக்ரமன் பயத்தோடு மெதுவாக எழுந்தான்.
அவனுக்கு ஆதரவாக பேச யாரும் முன்வரவில்லை. ஆள் மாறாட்டத்திற்கு என்ன தண்டனை என்று அவனுக்கு தெரியும். அதிலும் பெஞ்சமின் சிபிஐ அதிகாரி என்பதும் அவனுக்கு தெரியும். காவியா மற்றும் அஞ்சலி வக்கீல் என்றும் அவனுக்கு தெரியும். அதனால் மெதுவாக நகர்ந்து பின்வாசல் வழியாக ஓடிவிட்டான். பெஞ்சமின் மேலே நிமிர்ந்து ஜெமீன்தாரை பார்த்தார். அவர் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. இவன் என் பேரன்தான் என்றார். ஜெயசிம்மன், பரிமளம், கோதை நாச்சியார், அபிராமி குடும்பத்தாருக்கு பேரு அதிர்ச்சியாக இருந்தது. அத்தியாயம் 7. மறுநாள் காலை உண்மையான விக்கிரமன் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் ஜெமீன்தார் ராஜா ரகுநாதமூர்த்தி வழக்கத்தை விட சந்தோஷமாக இருந்தார். அவரின் உடல் நிலையிலும் நல்ல முன்னேற்றம் இருந்தது. இரவெல்லாம் பேரன் விக்கிரமனோடு ஆசை தீர பேசிக் கொண்டிருந்தார். அதனால் காலையில் கொஞ்சம் தாமதமாகத்தான் எழுந்து வந்தார். ஜெமீன்தாரின் உண்மையான வாரிசு, இந்த சாந்தி நிலையத்தின் ராஜா கிடைத்துவிட்டார் என்ற சந்தோஷத்தில் வேலைக்காரர்கள் உற்சாகமாக வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். ஜெயசிம்மன், பரிமளம், கோதை நாச்சியார், அபிராமி குடும்பத்தார்கள் அனைவரும் பயத்தோடும் குழப்பத்தோடும் கோபத்தோடும் இருந்தார்கள். சொத்து போய்விட்டதே என்ற வருத்தம். எங்கோ கண்காணாத இடத்தில் இருந்தவன் சரியாக சொத்து வரும் நேரத்தில் வந்துவிட்டான் என்று விக்கிரமன் மேல் கோபம். போலியான விக்கிரமனை நடிக்க அழைத்து வந்தது யார்? நாகேந்திரன் மங்களம் இறப்பிற்கும் விக்கிரமன் வீட்டை விட்டு போவதற்கும் காரணம் என்ன? இதையெல்லாம் கண்டுபிடித்து விசாரிக்க ஆரம்பித்தால் என்ன செய்வது என்ற பயம் எல்லாம் கலந்து அவர்கள் நிதானம் இல்லாமல் பதட்டமாக இருந்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சதுரங்க விளையாட்டு முடிவடைந்தது. ஆனால் உண்மையான விளையாட்டு இனிதான் ஆரம்பம். ஜெமீன்தாரின் அறையில் பெஞ்சமின், காவியா மற்றும் அஞ்சலி இருந்தார்கள். விக்கிரமன் தான் உண்மையான வாரிசு என்பதற்கான ஆதாரங்களை ஒன்று சேர்த்து கொண்டு இருந்தார்கள். பழைய ஆவணங்கள், லீகல் டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ் என்று எல்லாவற்றையும் ஒன்றாக அடுக்கி கொண்டு இருந்தார்கள். விக்கிரமனுக்கு இந்த சொத்து சேரக்கூடாது என்பதில் யாரோ மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பது மூவருக்கும் நன்றாக புரிந்தது. பெஞ்சமின் சொன்னார், சோ விக்கிரமன் இங்கிருந்து ஓடி போகல, யாரோ அவனை அனுப்பி வச்சிருக்காங்க. அது ஏன்? யாரு? எதுக்காக இப்படி பண்ணாங்க? இங்க இருக்கிற ஆபத்திலிருந்து விக்கிரமனை காப்பாத்த அனுப்பி வச்சாங்களா? இல்ல இந்த சொத்து விக்கிரமனுக்கு கிடைக்க கூடாதுன்னு அனுப்பி வச்சாங்களா என்று காவியா கேட்டதும் அஞ்சலி சொன்னாள், இது ஒரு நல்ல கேள்வி. உன்னோட அப்ரிசியேஷனுக்கு மிக்க நன்றி. தயவு செஞ்சு பதில கண்டுபிடிக்கலாமா என்று காவியா சொன்னதும் பெஞ்சமின் சிரித்தார். அப்பொழுது அஞ்சலி அந்த அறையில் இருந்த ஒரு பழைய அழுக்கு மூட்டை ஒன்றை பார்த்தாள். அதனை பிரித்து பார்த்தாள். அதில் ஏகப்பட்ட பழைய பேப்பர்கள் எல்லாம் இருந்தது. அதில் இருந்த பேப்பர்களை ஒவ்வொன்றாக எடுத்து அவள் பார்க்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளுக்கு முக்கியமான ஒன்று கிடைத்தது. அதனை எடுத்து வந்து காவியா மற்றும் பெஞ்சமினிடம் காட்டினாள். இத பாருங்க, நாகேந்திரனும் மங்களமும் விக்கிரமனுக்கு சென்னை ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா விக்கிரமன் சென்னைக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்து ஒரு வாரத்துக்கு பிறகு சென்னை ஸ்கூல் அட்மிஷன் லிஸ்ட்ல இருந்து விக்கிரமன் பேரை நீக்கியிருக்காங்க என்று அஞ்சலி சொன்னதும் காவியா கேட்டாள், பேரண்ட் சிக்னேச்சர் இல்லாம எப்படி அட்மிஷன் லிஸ்ட்ல இருந்து பேரை நீக்க முடியும்? யார் சைன் பண்ணியிருக்கா என்று காவியா கேட்டதும் மூவரும் அந்த சான்றிதழை பார்த்தார்கள். அதில் எம் சுந்தரமூர்த்தி என்று கையொப்பமிட்டு இருந்தது. பெஞ்சமின் சொன்னார், எம் சுந்தரமூர்த்தி, இவர் கோதை நாச்சியாரோட கணவர் என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அஞ்சலி கேட்டாள், இந்த கேரக்டர் இவ்வளவு நேரமா அமைதியா இருக்கேன்னு சந்தேகப்பட்டேன். இப்பதான் வெளியில வருது. இவர் ஏன் விக்கிரமனோட பேரை ஸ்கூல் அட்மிஷன் லிஸ்ட்ல இருந்து நீக்கணும்? அதுக்கு பதில் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். யார் அந்த ஒருத்தர்? விக்கிரமன். இப்போ அவர் எங்க இருக்காரு? ஐயோ, அதை ஏன் கேக்குற? நேத்து ராத்திரியில இருந்து தாத்தாவும் பேரனும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பேசுவாங்களோ, இப்ப கூட தோட்டத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்று அஞ்சலி சொன்னதும் பெஞ்சமின் புன்னகையோடு சொன்னார்,
வாங்க நாம தோட்டத்துக்கு போய் விக்ரமன் கிட்ட இது பத்தி பேசலாம் என்று பெஞ்சமின் சொன்னதும் மூவரும் தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்கே விக்ரமனும் ராஜா ரகுநாத மூர்த்தியும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர்களை பார்த்ததும் ஜமீன்தார் சொன்னார், நீங்க பேசிட்டுருங்க, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும், போய் போட்டுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். அவரையே பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமன். பின் சொன்னான், பாவம் தாத்தா, என்ன தேடி ரொம்ப அலைஞ்சிருப்பார்ல. ஆமா, ஆனா இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, இனி என்ன கவலை, சந்தோஷமா இருங்க என்று அஞ்சலி சொன்னதும் விக்ரமன் மெலிதாக சிரித்தான். காவியா விக்ரமனை பார்த்து கேட்டாள், நாங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம், அத பத்தி உங்ககிட்ட தனியா பேசலாமா என்று காவியா கேட்டதும் விக்ரமன் சரி என்று தலையசைத்தான். பின் அவன் முன்பு அந்த சான்றிதழை வைத்தார் பெஞ்சமின். அவனை பார்த்து கேட்டார், உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்களோட தனிமையை ஒருத்தர் அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாருன்னு எங்களுக்கு தோணுது. உங்களோட சொத்தை மட்டும் அவங்க அடைய நினைக்கல, விக்ரமன்னு ஒரு ஆள் இருந்தான்ற அடையாளத்தையே அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். முயற்சி மட்டும் இல்ல, அவங்க அதுல ஜெயிச்சிட்டாங்க. 14 வருஷம் இந்த வீட்ல இருந்து என்னோட அடையாளத்தை அழிச்சிட்டாங்க என்று விக்ரமன் சொன்னதும் காவியா சொன்னாள், சென்னை ஸ்கூல் அட்மிஷன் லிஸ்ட்ல இருந்து உங்க பேரை உங்க மாமா சுந்தரமூர்த்தி நீக்கியிருக்காரு. அதுவும் உங்க கார்டியன்ற பேர்ல செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மனநல சரியில்லைன்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காரு, அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் என்று ஒரு சான்றிதழை அவன் முன் நீட்டினாள் காவியா. அதனை பார்த்ததும் பெஞ்சமினுக்கும் அஞ்சலிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அஞ்சலி கேட்டாள், இந்த சர்டிபிகேட் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? மீனலோஷினி அறையில இருந்து. அன்னைக்கு மலையில நாம நாகேந்திரன் மங்களம் ரூம்ல போய் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ மீனலோஷினி அறையில லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. நீ கவனிக்கல, நான் அத கவனிச்சேன். விடிய காலம் 4 மணி இருக்கும். நான் மீனலோஷினி அறைக்கு போனேன். அவ கட்டிலுக்கு கீழே ஒரு பேப்பர் இருந்தது. காத்துல அது பறந்து வந்து என் கால்ல பட்டுச்சு. அதை எடுத்துட்டு வந்து நம்ம ரூம்ல பார்த்தேன். அதுதான் இந்த சர்டிபிகேட். ஓ, இதையே நீ என்கிட்ட சொல்லல? அத சொல்லத்தான் வந்தேன். அதுக்குள்ள மறுநாள் காலையில புது விக்ரமன் இவரு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த கலவரத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போ சுந்தரமூர்த்தி கையெழுத்த பார்த்ததும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓ, அப்போ ஜமீன்தார் கிட்ட விக்ரமனுக்கு வைத்தியம் பார்க்க அனுப்பி வச்சிருக்கோன்னு பொய் சொல்லி விக்ரமனை இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. எஸ், ஜமீன்தார நம்ப வைக்கணும். பைத்தியம் மேல யாரும் சொத்தெழுதி வைக்க மாட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. எல்லாத்தையும் கணக்கு பண்ணிதான் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க என்று காவியா சொல்ல சொல்ல விக்ரமனின் கோபம் அதிகமானது. சொத்துக்காக எத்தனை பொய், எத்தனை பாவம், ச்ச என்று சொல்லி வருத்தப்பட்டான். பின் மூவரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார்கள். அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஹாலில் சுந்தரமூர்த்தி எப்பொழுதும் போல அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவரின் அருகே பெஞ்சமின் வந்து உட்கார்ந்தார். அவரை பார்த்து கேட்டார், முன்னாடி நீங்க கூட செஸ் நல்லா விளையாடுவீங்கல்ல என்று பெஞ்சமின் கேட்டதும் சுந்தரமூர்த்தி லேசாக சிரித்தார். பின் சொன்னார், ஆமா, முன்னாடி நான் விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப விளையாடுறதில்ல, ஆட்டம்லாம் மாறி போச்சு. வாஸ்தவம்தான், நீங்க தான் பெரிய விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே. சிப்பாயை E5க்கும் குதிரையை F6க்கும் நகர்த்தினீங்க, அப்புறம் ராஜாவை முழுவதுமா நீக்குனீங்க என்று பெஞ்சமின் சொன்னதும் சுந்தரமூர்த்தியின் முகம் மாறியது. சிப்பாயை E5க்கும் குதிரையை F6க்கும் நகர்த்தினீங்கன்னு பெஞ்சமின் சொன்னது போலியான விக்ரமனை கூட்டிட்டு வந்து அவன் மேல சந்தேகம் வராத அளவுக்கு காய நகர்த்தினீங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ராஜாவை முழுவதுமா நீக்குனீங்கன்னு பெஞ்சமின் சொன்னது உண்மையான விக்ரமனை பைத்தியம்னு பொய் சொல்லி இந்த சாந்தி நிலையத்தை விட்டே நீக்கிட்டீங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த குளிர்ந்த இரவிலும் சுந்தரமூர்த்திக்கு வியர்க்க ஆரம்பித்தது. பின் கேட்டார், என்ன பெஞ்சமின் சார், உங்க பேச்சுல நிறைய மாற்றம் தெரியுதே, என்ன பண்றது? சில பேரோட சுயரூபம் தெரியும் போது நம்மையும் அறியாம பேச்சு செயல் எல்லாம் மாறுது. நீங்க பேசுறத பார்த்தா என் மேல ஆதாரமே இல்லாம அபாண்டமா பழி போடுற மாதிரி தெரியுது. ஆதாரத்தை தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கையும் களவுமா மாட்டுவீங்க என்று சொல்லிவிட்டு அவரின் அறைக்கு சென்றார். அப்பொழுது அங்கு காவியாவும் அஞ்சலியும் அவருக்காக காத்திருந்தார்கள்.
பெஞ்சமினை பார்த்ததும் ஒரு கடிதத்தை அவரிடம் கொடுத்தார்கள். என்னது இது? நாகேந்திரன் சார் அறையில வேற ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்த்தோம். அப்போ அலமாரிக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட ரகசிய பாக்ஸ் இருந்தது. அதுல இருந்த லெட்டர் தான் இது. இது மங்களம் உங்களுக்கு எழுதின கடிதம் என்று காவியா சொன்னதும் பெஞ்சமின் வேகமாக அந்த கடிதத்தை பிரித்து படித்தார். கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட தேதியை பார்க்கும் பொழுது அது 14 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட கடிதம் என்று தெரிந்தது. அப்பொழுது பெஞ்சமின் படித்து கொண்டிருந்தார். பின் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார். அன்புள்ள பெஞ்சமின், நீ எப்பொழுதாவது இங்கு திரும்பி வந்தால் விக்ரமனை எப்படியாவது காப்பாற்று. எங்களுக்காக இல்லை, உண்மைக்காக அவனை காப்பாற்று. இப்படிக்கு உன்னை வளர்த்த தாய் மங்களம் என்று எழுதியிருந்தது. அதனை படித்ததும் பெஞ்சமின் கண்கள் கலங்கியது. இப்படி ஒரு லெட்டரை எழுதி எனக்கு போஸ்ட் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி பெஞ்சமின் வருத்தப்பட்டார். அவருக்கு தனிமை தேவை என்பதை உணர்ந்த காவியாவும் அஞ்சலியும் அங்கிருந்து வந்தார்கள். அவர்களின் அறைக்கு சென்றார்கள். ஜெமீன்தார் அவரின் அறையில் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தார். அடுத்த வாரிசு தனது மகன் பூபதிதான் என்று கனவு கண்டு கொண்டிருந்த ஜெயசிம்மனுக்கு உண்மையான விக்கிரமன் திரும்பி வந்தது பேரு அதிர்ச்சியாக இருந்தது. விக்கிரமன் கொடுத்த சதுரங்க ராணியை பிடித்து கொண்டு அவளின் அறையில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்தாள் யாழினி. மீனலோஷினி இன்னும் குழப்பமான மனநிலையில் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சுந்தரமூர்த்தி ஒரு பழைய ஆவணத்தை யாருக்கும் தெரியாமல் எரித்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஆவணத்தை ஏற்கனவே பெஞ்சமின் ஒரு காப்பி எடுத்து வைத்து விட்டார் என்பது அவருக்கு தெரியாது. நேரம் ஓடியது. எல்லோரும் அவரவர் அறையில் தூங்கிவிட்டார்கள். பெஞ்சமின், காவியா மற்றும் அஞ்சலி மூவரும் பேச ஆரம்பித்தார்கள். பெஞ்சமின் சொன்னார், நாம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். உண்மையான விக்கிரமனை கண்டுபிடிச்சிட்டோம். இனி இவ்வளவு நாச வேலைகளுக்கும் பின்னால இருக்கிறது யாரு, ஏன் அப்படின்ற விஷயத்த நாளைக்கு எல்லாருக்கும் நாம தெரியப்படுத்தணும் என்று பெஞ்சமின் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் சரி என்று தலையாட்டினார்கள். அத்தியாயம் 8. மறுநாள் பொழுது விடிந்தது. சிபிஐ அதிகாரி பெஞ்சமின், காவியா, அஞ்சலி மற்றும் விக்ரமன் எல்லோரும் சேர்ந்து ஆதாரத்தை தயார் செய்தார்கள். அப்பொழுது நாராயணன் அங்கே வந்தார். தம்பி, எல்லாரும் சாப்பிட வாங்க என்றார். அனைவரும் சாப்பிட சென்றார்கள். அந்த சாந்தி நிலையத்தின் பிரம்மாண்டமான ஹாலில் ஜெமீன்தாரின் முன்னோர்களின் உருவப்படங்கள் இருந்தது. வட்ட மேசை மாநாடு போல் நடுவில் வட்ட வடிவிலான பெரிய மேசை, சுற்றி நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. காலை உணவிற்கு பிறகு முதலில் பெஞ்சமின், காவியா மற்றும் அஞ்சலி அந்த ஹாலுக்கு வந்தார்கள். பின் ஜெமீன்தாரின் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக வந்தார்கள். முதலில் ஜெயசிம்மன், அவரின் மனைவி பரிமளம் வந்தார்கள். இருவரும் உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தார்கள். அடுத்து பூபதி வந்தான். பதட்டமாக, கோபமாக, பொறுமை இழந்து காணப்பட்டான். அடுத்து கோதை நாச்சியாரும் அவளின் கணவர் சுந்தரமூர்த்தியும் வந்தார்கள். நல்லவர்கள் போல் மிகவும் அமைதியாக வந்தார்கள். அடுத்து அபிராமி வந்தாள். அவளின் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். இங்கு நடக்கும் குழப்பங்கள் எதுவுமே அவருக்கு தெரியாது. அடுத்ததாக மீனலோஷினியும் யாழினியும் வந்தார்கள். ஜெமீன்தாரை சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளிக்கொண்டு நாராயணன் வந்தார். இறுதியாக விக்ரமன் வந்தான். தாத்தாவின் அருகில் உட்கார்ந்தான். பெஞ்சமின் பேச ஆரம்பித்தார். யாரும் இல்லாம தனிமையில இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்து படிக்க வச்சு என்னைய சிபிஐ ஆக்கி அழகு பார்த்தது நம்ம ஜெமீன்தார் தான். அவர் செய்த உதவிக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால நன்றி கடனை திருப்பி செலுத்த முடியாது. ஒரு காலத்துல இந்த சாந்தி நிலையத்துல நம்பிக்கை, கண்ணியம், பாரம்பரியம் எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ கொஞ்ச வருஷமா சுயநலம், பொறாமை, பகை, ஏமாற்றுதல், துரோகம் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு என்று சொல்லிவிட்டு அமைதியாக எல்லோரையும் பார்த்தார். அனைவரும் ஒன்றும் தெரியாதது போல் அமைதியாக இருந்தார்கள். பின் பெஞ்சமின் அந்த வட்ட மேசையில் தனது கையில் இருந்த ஃபைலை வைத்தார். அதனை திறந்து அதில் இருந்து சில சர்டிபிகேட்ஸை வெளியில் எடுத்தார். பின் சொன்னார், இதெல்லாம் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு எதிரா, இந்த வீட்டு வாரிசுக்கு எதிரா உருவாக்கப்பட்ட டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ்.
விக்ரமன் ஸ்கூல் வித்ட்ரால், எ ஃபால்ஸ் மெடிக்கல் டிக்ளரேஷன், எ ஃபேக் கார்டியன்ஷிப் ஃபார்ம். இந்த 3 டாக்குமெண்ட்ஸ்லயும் ஒரு ஆள் தான் சைன் பண்ணிருக்காரு, மிஸ்டர் எம் சுந்தரமூர்த்தி என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தியை பார்த்தார் பெஞ்சமின். சுந்தரமூர்த்திக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. இதைத்தான் அவர் நேற்று எரித்துக் கொண்டிருந்தார். இது எப்படி பெஞ்சமின் கைக்கு சென்றது என்று அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. வியர்த்து கொட்டியது. அவரை பார்த்து பெஞ்சமின் கேட்டார், மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் இத மறுக்கல, நான் தான் செஞ்சேன். ஆனா நான் மட்டும் இத தனியா செய்யல. ஒரு குடும்பமா எல்லாரும் பேசி முடிவெடுத்தத நான் செஞ்சேன் என்று சுந்தரமூர்த்தி சொன்னதும் காவியா சொன்னாள், ஒரு குடும்பமா பேசி முடிவெடுத்தீங்க. அப்போ விக்ரமன் இந்த குடும்பம் இல்லையா? நாகேந்திரன், மங்களம் இந்த குடும்பம் இல்லையா? சொத்துக்காக சின்ன பையனோட வாழ்க்கையை அழிக்க பாத்திருக்கீங்க என்று காவியா கேட்டதும் அஞ்சலி சுந்தரமூர்த்தியை பார்த்து கேட்டாள், விக்ரமனுக்கு நீங்க மாமா, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள. விக்ரமன் இந்த வீட்டோட மூத்த வாரிசு. உங்களை விட எல்லா உரிமையும் அவருக்குத்தான் அதிகமா இருக்கு என்று அஞ்சலி சொன்னதும் சுந்தரமூர்த்தி அவரின் மனைவி கோதை நாச்சியாரை பார்த்தார். அவள் தலைகுனிந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். பின் பெஞ்சமின் ஃபைலில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்தார். இது விக்ரமனின் அம்மா மங்களம் எழுதிய கடிதம். என் மைத்துனர் ஜெயசிம்மன், அவரது மனைவி பரிமளம், என் நாத்தனார் கோதை நாச்சியார் மற்றும் அவளின் கணவர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் எங்களிடம் வந்து பேசினார்கள். பரம்பரை சொத்திலிருந்து எங்களை விலகி போக சொன்னார்கள். என் கணவர் மறுத்துவிட்டார். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எங்களுக்கு ஏதாவது விபரீதம் நடந்தால் எங்கள் மகன் விக்ரமனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள். இப்படிக்கு மங்களம் நாகேந்திரன் என்று எழுதியிருந்தது. இதனை பெஞ்சமின் படித்து முடித்ததும் அந்த ஹாலில் நிசப்தம் நிலவியது. அதுவரை பொறுமையாக இருந்த ஜமீன்தார் தொண்டையை கனைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார். நீங்களா இந்த வீட்டு வாரிசா? ச்ச, ஏன் காசுலையே வாழ்ந்துட்டு, ஏன் கையாலேயே சாப்பிட்டு, என்கிட்டயே இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிருக்கீங்க என்று ஜமீன்தார் கோபமாக கேட்டதும் ஜெயசிம்மன் ஆத்திரத்தோடு பதில் சொன்னார், அப்பா, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க தான் ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் ஒரு கண்ணுல வெண்ணையும் வைக்கிறீங்க. எல்லா சொத்தையும் உங்க மூத்த மகன் பேருக்கு எழுதுனா எப்படி? அப்போ நாங்க யாரு? எப்பவுமே உங்களுக்கு உங்க மூத்த மகன் தான் வசதி. நாங்களா 2ஆம் பட்சம்தான். அதுக்காக அவங்கள கொலை பண்ணிருவீங்களா என்று ஜமீன்தார் கேட்டதும் பரிமளம் பதறிப்போய் சொன்னாள், ஐயோ மாமா, சத்தியமா நாங்க அவங்கள கொலை பண்ணல. அது சத்தியமா உண்மையான விபத்து தான் என்று பரிமளம் சொன்னதும் காவியா சொன்னாள், ஆனா அத உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க. அவங்க மரணத்தை பயன்படுத்தி விக்ரமனை தனிமைப்படுத்தி போலியான டாக்குமெண்ட்ஸ உருவாக்கி அவரை இந்த வீட்டை விட்டே அனுப்பியிருக்கீங்க என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், அது மட்டுமா, சொத்து விக்ரமன் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சதும் ஒருத்தனை போலியா விக்ரமா நடிக்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று அஞ்சலி சொன்னதும் மீனலோஷினி பதட்டம் அடைந்தாள். அவன் டூப்ளிகேட் விக்ரமனா? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. இதை ஏற்பாடு பண்ணது எங்க அப்பா அம்மாவா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று மீனலோஷினி பதட்டமாக சொன்னாள். அவளின் கையை பிடித்து கொண்டு யாழினி சொன்னாள், எனக்கு சந்தேகம் இருந்தது, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன் என்று யாழினி சொன்னதும் பெஞ்சமின் பேச ஆரம்பித்தார். இங்க போலி விக்ரமனா நடிச்சவனோட செல்போன்ல இருந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லி அதனை பிளே செய்தார். அதில் சதுரங்க விளையாட்டில் எப்படி விளையாட வேண்டும் என்று அவனுக்கு ப்ளூடூத் மூலம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் வீட்டு ஆட்களிடம், குறிப்பாக ஜமீன்தாரிடம் எப்படி பேச வேண்டும், பழக வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் சுந்தரமூர்த்தி என்பது சந்தேகமின்றி நிரூபணமானது. ஜமீன்தார் மாப்பிளை சுந்தரமூர்த்தியை முறைத்தார். சுந்தரமூர்த்தி கொஞ்சம் கூட பயப்படவில்லை. தைரியமாக தெளிவாக சொன்னார், அது என்னோட வாய்ஸ் தான். நான் தான் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். இங்க இருக்க மத்தவங்க யாருக்கும் என் அளவுக்கு தைரியமும் அறிவும் இல்ல. அதனால நான் தான் பண்ணேன். இந்த இருக்காரே ஜமீன்தார், என்னோட மாமா, இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து இருந்து நாங்க சோர்ந்து போயிட்டோம். எங்க வாழ்க்கைய நாங்க வாழ விரும்புறோம். எங்களால சுதந்திரமா இருக்க முடியல. அதனாலதான் இப்படி செஞ்சோம் என்று சுந்தரமூர்த்தி சொன்னதும் பெஞ்சமின் அவரின் செல்போனில் இருந்து ஒருவருக்கு கால் செய்து பேசினார். நீங்க இப்ப உள்ள வரலாம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். அடுத்த நொடி போலீஸ் அதிகாரிகள் உள்ளே வந்தார்கள். சுந்தரமூர்த்தி, கோதை நாச்சியார், ஜெயசிம்மன், பரிமளம், பூபதி எல்லோரும் கைது செய்யப்பட்டனர். அம்மா அப்பாதான் முக்கிய குற்றவாளி என்று தெரிந்ததும் மீனலோஷினி மனம் உடைந்து போய்விட்டாள். அழுது கொண்டே அவளின் அறைக்கு சென்றாள். விக்ரமன்
தாத்தா ஜமீன்தாரை பார்த்தான். ஜமீன்தார் சொன்னார், என்ன மன்னிச்சிரு விக்ரம், உன்னை காப்பாத்தாம விட்டுட்டேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல பெஞ்சமின், காவியா, அஞ்சலி உதவியால மறுபடியும் நீ எனக்கு கிடைச்சிட்ட. இந்த வீட்டு வாரிசு நீ. இந்த சாந்தி நிலையத்தோட அடுத்த ராஜா நீதான் என்று ஜமீன்தார் சொன்னதும் விக்ரமன் சொன்னான், எனக்கு உங்களை மறுபடியும் பார்த்ததே போதும். எனக்கு இந்த சொத்து, ராஜா, கிரீடம் இதெல்லாம் வேண்டாம். உங்க அன்பு மட்டும் போதும் என்று சொல்லிக்கொண்டே யாழினியை பார்த்தான் விக்ரமன். அவள் கண்களிலும் காதல் தெரிந்தது. அபிராமி அவன் அருகில் சென்றாள். எங்க அண்ணன் குணம் உனக்கு அப்படியே இருக்கு என்று சொல்லி அவன் தலையை தடவி ஆசிர்வாதம் செய்தாள். யாழினி அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். விக்ரமனும் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். இதனை கவனித்த அஞ்சலி காவியா காதில் முணுமுணுத்தாள். அப்போ ராஜாவை காப்பாத்த நினைச்ச ராணி நம்ம யாழினி. இனி காதல் காட்சி அரங்கேற்றம். சும்மாரு, வேலைய பாரு. கடைசி வரைக்கும் நாம வேலையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் என்று முணுமுணுத்து கொண்டே விக்ரமனை பார்த்து கேட்டாள் அஞ்சலி. ஆமா விக்ரம், எப்படி சரியான நேரத்துக்கு இங்க வந்தீங்க? இங்க இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து யாரோட கான்டாக்டும் என்கிட்ட இல்ல. எதேச்சியா ஒரு நாள் பெஞ்சமின் சார டிவில பார்த்தேன். அவர் ஒரு கேஸ வெற்றிகரமா சால்வ் பண்ணி உண்மையான குற்றவாளிய கைது பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த கேஸ் தான் டாக் ஆஃப் த சிட்டி. அப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு பெஞ்சமின் சார டிவில பார்த்தேன். உடனே அவரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட பார்த்தேன். நம்ம ஜமீன்ல இருந்த பெஞ்சமின் சார் தான்னு புரிஞ்சுகிட்டேன். அவரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஜமீன் ராஜா ரகுநாத மூர்த்தியின் உண்மையான மூத்த பேரன் யார், சாந்தி நிலையத்தின் உண்மையான வாரிசு யார், உண்மையான விக்ரமன் யார் அப்படின்னு 2 நிழல் உருவங்களை பதிவிட்டு பெஞ்சமின் சார் போஸ்ட் போட்டிருந்தாரு. அத பார்த்துட்டு தான் நான் வந்தேன் என்று விக்ரமன் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் உயில் பத்திரத்தை எடுத்து ஜமீன்தாரிடம் கொடுத்தாள் அஞ்சலி. அதனை வாங்கி விக்ரமனிடம் கொடுத்தார் ராஜா ரகுநாதமூர்த்தி. அதனை விக்ரமன் வாங்கி கொண்டான். பின் சொன்னான், தாத்தா, இவ்வளவு சொத்தும் எனக்கு மட்டும்னா அது நியாயம் இல்ல. இந்த வீட்டு வாரிசுகளான பூபதி, மீனா, யாழினி எல்லார் பேர்லயும் இத சமமா பிரிச்சு எழுதிடுறேன். என்னோட பங்குல ஒரு பாதிய வச்சு சாந்தி நிலையம் அகாடமின்னு ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன். இந்த ஊர் பசங்க எல்லாம் அங்க இலவசமா படிக்கலாம் என்று விக்ரமன் சொன்னதும் அவனை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார் ஜமீன்தார். மறுநாள் காலையில் நாகேந்திரன் மங்களம் அறை சுத்தம் செய்யப்பட்டது. அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டான் விக்ரமன். யாழினி விளக்கேற்றினாள். சட்டப்படி சொத்தை எல்லோர் பேரிலும் எழுதினான். பின் சாந்தி நிலையம் அகாடமி ஆரம்பிக்கும் விஷயமாக விக்ரமனும் யாழினியும் கிளம்ப போனார்கள். அப்பொழுது அங்கு மீனலோஷினி வந்தாள். எல்லோரையும் பார்த்து சொன்னாள், எனக்கு இங்க இருக்க குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் வெளிநாட்டுல மேற்படிப்பு படிக்கலாம்னு இருக்கேன். கொஞ்ச நாள் நான் வெளிநாட்டுல இருந்துட்டு வரேன், என்ன மறந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு தாத்தா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு கிளம்பினாள். அதன் பிறகு பெஞ்சமின், காவியா மற்றும் அஞ்சலி அவர்களின் உடைமைகளோடு வந்தார்கள். ஜமீன்தார் பெஞ்சமினை கட்டிப்பிடித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். காவியா அஞ்சலிக்கு நன்றி சொன்னார். நாராயணன் தாத்தா அருகில் சென்று அஞ்சலி சொன்னாள், தாத்தா, நாங்க கிளம்புறோம். அப்பப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன். எனக்கு சமையல் சொல்லி கொடுங்க. இந்த காவியா சமையல இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் என்று அஞ்சலி சொன்னதும் நாராயணன் சிரித்தார். கண்டிப்பா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சொல்லித்தரேன் என்றார். பின் மூவரும் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். வெள்ளை எஸ்யூவி காரில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். காரின் சைடு மிரர் வழியாக சாந்தி நிலையம் என்ற பெயர் பலகை தெரிந்தது. அதனை மன நிறைவோடு பார்த்து கொண்டே காரை ஓட்டினார் பெஞ்சமின். பின் சீட்டில் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.